ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்சைட் கூட்டம். மீண்டும் ஒரு எபிசோடுக்கு உங்களை சந்திக்கிறதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஸ்ரீராம், உங்கள் பிகே உடன் இணைகிறேன். நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்த இவர் வந்தாதான்டா நான் வீடியோ பார்க்கவே வருவேன் அப்படின்னு எங்ககிட்ட சண்டை போட்ட உங்களுக்காக இறக்கிட்டோம் இறக்கிட்டோம். கேன்சஸ் பேக் வந்துட்டாரு உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு. ஸோ அவரை ஹாய் வெல்கம் ஹாய் பண்ணி அவரை வெல்கம் பண்ணி அவரை பேச விடுறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட அட்மினான என்னோட கடமைகளை செஞ்சே ஆகணும். அது என்ன அப்படின்னா, இந்த சுதீர் வீடியோக்கா இருக்கட்டும், நாங்க லைவ்ல வாட்ச் அலாங் போடுறதா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே என்னாமஸ் சப்போர்ட் நீங்க குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நைட்டு 1:30 மணிக்கு உட்காந்து மேட்ச் பார்த்தாலும் சரி, விடிகாலைல 6:30 மணிக்கு உட்காந்து மேட்ச் பார்த்தாலும் சரி, ஒரு 2 ஹவர்ஸ் லாங் வீடியோ போட்டாலும் சரி, அத உட்காந்து நெறைய பேரு பிஞ்ச் வாட்ச் பண்றீங்க. நெறைய பேர் வந்து மெசேஜ் பண்றீங்க. நல்லா இருக்கு. இன்னும் கன்டின்யூ பண்ணுங்க அப்படின்னு. சோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் வார்மிங்கா இருக்கு. இந்த மாரி விஷயத்த பார்க்கும்போது தான், அப்பா இதெல்லாம் வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுக்கக்கூடாது. என்னதான் ஒரு சின்ன கம்யூனிட்டியா இருந்தாலும், அந்த கம்யூனிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் சார்பாவும் இருக்கட்டும், பிகே சார்பாவும் இருக்கட்டும், ராகவ் சார்பாவும் இருக்கட்டும், கேங் சார்பாவும் இருக்கட்டும், நாங்க வந்து உங்களோட பெரிய 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 தேங்க்ஸ் அண்ட் உங்க சப்போர்ட்டுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம். அப்படி சொல்லிட்டு, நீங்க இன்னும் இந்த சேனல பார்த்துட்டு இருக்கீங்க, புடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாரி இன்னொரு டீடைல் நாங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா, நெறைய பேரு பார்க்குறவங்க வந்து 50% பீப்பிள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. 50% பீப்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ மேபி அது உங்களுக்கு தெரியல அப்டின்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது வந்து எங்களுக்கு இன்னொரு மோட்டிவேஷன் குடுக்கும். அதே மாரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்‌க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஷேர் பண்ணி எல்லாரும் ஒண்ணா முன்னுக்கு போவோம். அப்படிங்கிறத சொல்லிட்டு, நான் பேசுறத நிறுத்திக்கிறேன். தேங்க்ஸ். த மேன், த மித். வெல்கம் டூ த ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி ஆல் போகுது? நான் வந்து உங்க சார்பா இல்லாம இப்ப ஐ கம் பேக் டு த ஆடியன்ஸஸ் சைட் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் யூ கைஸ். ரொம்ப ஐயோ! நல்லா இருந்தது சுதீரோட வீடியோ. ரொம்ப ரொம்ப யாஹ்! நல்லா இருந்தது. இட் வாஸ் தேங்க் யூ. சி லாங்குங்கிறது வந்து இட் இஸ் நமக்கு புடிச்சது எதுவுமே லாங் கிடையாது. யாஹ்! நமக்கு ஒரு விஷயம் புடிச்சதுன்னா கேர்ள் ஃப்ரெண்டோட சுத்தணும்னா நைட் ஃபுல்லா சுத்திட்டு இருப்பேங்க. அது லாங்காவே இருக்காது. நைட் இஸ் ஸ்டில் யங், வெரி ஸ்மால். சீக்கிரமா முடிஞ்ச மாரி தான் இருக்கும். அந்த மாரி தட் தட் வீடியோ இட்செல்ஃப் இட் வாஸ் வெரி பிலோசாபிக்கல். அவரோட இது அந்த அப்ரோச் பிலோசாபிக்கல் அப்ரோச் பிடிச்சிருந்தது. அந்த கொரோனா இஸ் ஆல்வேஸ் கொரோனா. அவர் ஏதாவது அதுல குறியீடு வச்சிருந்தாரான்னு தெரியல. மெக்சிகோ தான் வந்து 3 கேமும் ஜெயிச்சு 9 பாயிண்ட்ல இருக்கானுங்க. வேற யாருமே அந்த பாயிண்ட்ல இல்ல. அதனால தான் ம். மெக்சிகன் பியரை வச்சு அவர் பேசினாரான்னு தெரியல. ஸோ தட்ஸ் அ நைஸ் யாஹ்! பியர். இஃப் யூ ஹேவன்ட் ட்ரைட் இட் ப்ளீஸ் ட்ரை. இட்ஸ் கொரோனா அப்படின்னு பேர் பார்த்து பயந்துராதீங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்மூதஸ்ட் பியர், மெக்சிகன் பியர். ஃப்ரீயா அவனுக்கு வந்து யாஹ்! அவங்க ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் கொடுப்பானான்னு கேளுங்க அவங்க சேனலுக்கு. குடுத்தான்னா நம் தாராளமா எடுத்து போனாங்க. ஆமா. டிஸ்க்ளைமர் போட்டு யாஹ்! குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு கொரோனாவா போட்டு இருந்தாலும் சரி, கேம்ப்பாவா இருந்தாலும் சரி, யார் குடுத்தாலும் எடுத்துப்போன்னு சொல்லிட்டு. it was a யாஹ்! very nice video. And I'm hoping that you get more and more celebrities for your channel to speak about it. And yes, I'm watching World Cup. And எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து என்ன மாதிரியே ஆசைப்பட்டு நிறைய பேர் கேடிபிக்காக பெல்ஜியம் சப்போர்ட் பண்ணவங்கலாம் இருக்காங்க. நபர் சட்ட கலரையே மாத்திட்டேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு நம்ம வந்து கட்சி மாறுற மாதிரி மாறிடலாம். இந்த 2010ல ஸ்பெயின் ஐ திங்க் ஆமா 10ல இதை அடிச்சுட்டு கப் அடிச்சுட்டு 14ல வந்து குரூப் ஸ்டேஜ் கூட தாண்ட மாட்டானுங்க. அந்த மாதிரி ஆமா. நம்ம சும்மா பேசும்போது பெல்ஜியம் சொல்லிடுவோம். இப்பவே அடிச்சு அப்படியே மாத்தி போட்டுடலாம் எல்லாத்தையுமே. முதல்ல இருந்து போட்டு கரைச்சு அழிச்சு. போடுங்கடா முதல்ல இருந்தே போடுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா. So அப்படிங்கிற I'm மாதிரி. disappointed with ம். Belgium in particular. I'm so happy for so many other teams. Unexpected இது. US, Absolutely. let's go one by one. But there are so many Let's go. teams which have caught my ம். eye and எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி விளையாடுறாங்க. எக்ஸாக்ட்லி. அது எல்லாத்த பத்தியுமே வந்து டீடைலா பேச போறோம். இப்போ நாங்க பேச போறது மக்களே எப்போ வரைக்கும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து என்ன கிழமை? இன்னைக்கு வந்து Thursday 25th ஜூன். இப்போ இன்னைக்கு என்னென்ன மேட்ச் நடக்க போகுது அப்படின்னா, ஜெர்மனி வெர்சஸ் என்ன நடக்க போகுது? ஈக்குவேட்டர் தானே? ஜெர்மனி ஆமா. ஈக்குவேட்டர் நடக்க போகுது. நாங்க ஷூட் பண்ணும்போது அது இன்னும் நடக்கல. சோ இதுக்கு முன்னாடி நடந்த கேம்ஸ் வரைக்கும் நாங்க பேச போறோம். சோ டெக்னிக்கலா கேம் வீக் 1 அண்ட் 2 அண்ட் ஒரே ஒரு குரூப்போட 2 குரூப்போட கேம் வீக் 3ன்னு நினைக்கிறேன். சோ அத பத்தி தான் நாங்க பேச போறோம். என்ன பேச போறோம் அப்படின்னா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு குரூப் வைஸ், எப்படி பண்ணிருக்காங்க, எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த மாதிரி பண்ணிருக்காங்களா, பண்ணலையா, எந்த பிளேயர்லாம் வந்து நல்லா பண்றாங்க, எந்த பிளேயர் நல்லா பண்ணல, யார் அண்டர்வெல்மிங்கா இருக்காங்க, யார் வந்து எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி பண்ணிருக்காங்க, இது எல்லாத்தையுமே வந்து டீடைலா பேச போறோம். சோ உட்காந்து ரிலாக்ஸ்டா பொறுமையா கேளுங்க. இந்த குரூப்ப பத்திலாம் பேசுறதுக்கு முன்னாடி மேஜரான டாக்கிங் பாயிண்ட்ஸ் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இந்த வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும்.
அதுல மிகப்பெரிய டாக்கிங் பாயிண்ட், மிகப்பெரிய ஒரு ஒரு குற்றம் புள்ளி அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒய் இஸ் திஸ் ஹைட்ரேஷன் பிரேக் டிராமா ப்ரோ, வாட் இஸ் இட்ஸ் கிவிங் டு த வேர்ல்ட் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஹைட்ரேஷன் பிரேக் தேவையா தேவையில்லையா? ஓகே, நான் எடுக்கிறேன். அப்புறம் அப்பா பாயிண்ட் ம், சொல்லட்டும். ஹைட்ரேஷன் பிரேக்கை FIFA வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து பிளேயர் வெல்ஃபேருக்காக ஹைட்ரேஷன் பிரேக் கொண்டு வரோம். ஏன்னா யூஎஸ்ல வந்து சம்மர் விளாடுறீங்க, அமெரிக்காவில் சம்மர் விளாடுறீங்க, பிளேயர்ஸ்க்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபார் ஸோ குட். அவங்க சொன்ன இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, irrespective ஆஃப் கண்டிஷன்ஸ் எல்லா டீமுக்கும் நாங்கள் வந்து ஹைட்ரேஷன் பிரேக் வந்து 2 ஹைட்ரேஷன் பிரேக் கொடுக்குறோம். ஏன்னா அப்பதான் வந்து யூனிஃபார்மிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் திஸ் ஹைட்ரேஷன் பிரேக். இந்த ம், ஹைட்ரேஷன் பிரேக்கோட கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டுக்கு நம்ம அப்புறம் வரலாம். ஓகே, இந்த ஹைட்ரேஷன் பிரேக்கோட ஸ்போர்ட்டிங் ஆஸ்பெக்ட் பத்தியே நான் வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. சில கண்டிஷன்ஸ்ல சில ஸ்டேடியம்ஸ்ல ஹைட்ரேஷன் பிரேக் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த உருகுவே வர்சஸ் சவுதி அரேபியா கேம் ஒன்று நடந்துச்சு மியாமில. அவங்க வந்து க்ளோஸ் டு ஒரு 30 டிகிரிஸ் ஹீட்ல ஒரு 86% ஹியூமிடிட்டியில் ஆடிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே பிளேயர் சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையா ஹைட்ரேஷன் பிரேக் தேவை. 2 பிரேக் கொடுக்குறீங்க, ரிகவர் ஆகுறாங்க, எல்லாமே ஓகே. அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஆக்சுவலா. ஆனால் அன்னைக்கு பிஎல்சா வந்து என்ன சொல்லியிருந்தா அப்படின்னா, இந்த ஹைட்ரேஷன் பிரேக்னால எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கிறது இல்லை, அது இல்லாமல் ஆடினாலும் ஒன்று தான், அது இருந்து ஆடினாலும் ஒன்று தான், வி ஆர் நாட் கெய்னிங் எனி பட் வி ஆர் லூசிங் அ லாட்னு தான் அவரே சொல்லியிருந்தார் அந்த மேட்ச்க்கு அப்புறம். பட் ம், இருந்தாலும் நீ பிளேயர் வெல்ஃபேருக்காக கொடுக்குறேன்னா அது ஓகே. பட் ஒரு ஸ்பெயின் வர்சஸ் கேப் வர்தே கேம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பெயின் வர்சஸ் கேப் வர்தே கேம் வந்து ஒரு எனக்கு எங்க நடந்துச்சுன்னு மறந்துருச்சு. ஒரு கிளைமேட் கண்ட்ரோல்ட் க்ளோஸ்ட் ரூஃப் ஸ்டேடியம்ல நடக்குது. ஸோ பேசிக்கலி நீ வந்து ஒரு ஒரு டெம்பரேச்சர் வச்சு இந்த டெம்பரேச்சர்ல தான் இப்போ விளாடுறோம் அப்படின்னு விளையாடிட்டு இருக்கேன். இந்த கேம்ல நீ ஹைட்ரேஷன் பிரேக் கொடுக்கறது வந்து இட் டசன்ட் மேக் சென்ஸ் டு மீ. நான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லிடுறேன், எனக்கு ஏன் டசன்ட் மேக் சென்ஸ்னு. ஹைட்ரேஷன் பிரேக்கை நீ எல்லா கேம்லயும் கொடுக்கறது யூனிஃபார்ம்னு சொல்றது வந்து ஒரு லாஜிக்னா, ஐ ஹாவ் அ கவுண்டர் லாஜிக் ஹியர். ஒவ்வொரு டீமுக்கும் நீ கொடுக்குற ஹைட்ரேஷன் பிரேக் டசன்ட் அஃபெக்ட் தம் த சேம் வே. இப்போ நமக்கு தெரியும் சில டீம்ஸ் வந்து இப்போ ஸ்பெயின் மாதிரி ஒரு டீம் வந்து காலகாலமாக அவங்களோட மெத்தடாலஜியே வந்து டு டயர் தியர் ஆப்போசிஷன் பிஃபோர் தே ஸ்கோர். அப்போ ஓட விட்டே இருப்பானுங்க. பிளாக் ஒரு ஆப்போசிஷன் வந்து ஒரு பிளாக்ல உட்கார்ந்தானுங்கன்னா ஓட விட்டே இருப்பானுங்க. எவென்ச்சுவலி நம்ம நிறைய கேம்ஸ் பார்த்துருக்கோம். இந்த பொசிஷன் பேஸ்ட் டீம்ஸ் வந்து ஒரு 70-75 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிரேக் டவுன் பண்ணி தென் தே வில் ஸ்கோர் யூசிங் த ஆப்போசிஷன்ஸ் ஃபெட்டிக். இப்போ நீ ஸ்பெயினோட பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தையே நீ அவங்க கிட்ட எடுத்துடுற, விச் இஸ் பை சேயிங் நான் உனக்கு 23 மினிட்ஸ்ல உனக்கு ஒரு பிரேக் தரேன் அப்படின்னு கேப் வர்தேக்கு நீ கொடுத்துட்றேன்னா, நமக்கு தெரியும் ஒரு ஒரு ஹாஃப் ஃபுல்லா வந்து ஒரு டீம் வந்து டிஃபென்சிவா கான்சென்ட்ரேட் பண்ணி டிஃபெண்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு நமக்கு தெரியும். இப்போ நீ வந்து கேப் வர்தேட்ட இல்லப்பா, நீ வந்து 23 நிமிஷம் நீ கான்சென்ட்ரேட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணா போதும், அப்புறம் நான் உனக்கு ஒரு 3 நிமிஷம் பிரேக் கொடுத்துட்றேன், நீ மறுபடியும் எனர்ஜைஸ் ஆயிக்கலாம், மறுபடியும் நீ வந்து 23 நிமிஷம் நீ கான்சென்ட்ரேட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுன்ற. ஸோ பேசிக்கலி அந்த ஹைட்ரேஷன் பிரேக் பிகம்ஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் கேப் வர்தே வைல் இட் பிகம்ஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் ஸ்பெயின். இதானா என்ன கண்டிஷன்ல நடக்குது? ஒரு கிளைமேட் கண்ட்ரோல்ட் ஹைட்ரேஷன் பிரேக்கே தேவையில்லாத ஒரு சிச்சுவேஷன்ல நீ வந்து யூனிஃபார்மிட்டிங்கிற பேர்ல ஒரு ஹைட்ரேஷன் பிரேக் கொடுக்குற. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தட் ஐ ஹேவ் வித் திஸ் பிரேக். இதை பத்தி நீங்க உங்க தாட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அடுத்து போவோம். அங்கிள் நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல ஹைட்ரேஷன் பிரேக் வந்து இட் இஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் ஃபார் கமர்ஷியல் ரீசன்ஸ். ப்ராட்காஸ்டர்ஸோட பெனிஃபிட்காக மட்டும்தான் அது வந்து ஹைட்ரேஷன் பிரேக்காக இருக்க முடியுமே தவிர, பிளேயர்ஸ் பெனிஃபிட்னா எஸ் இன் அ வே. அது இதெல்லாம் வந்து அவங்க எல்லாருக்கும் வந்து எல்லாமே ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் கிடையாது. நீ இதில் போய் விளையாடினா சவுத் அமெரிக்காவில் பொலிவியாவில் போய் விளையாடணும்னா அந்த ஹை ஆல்டிடியூட் 10,000 மீட்டர்ஸ் அபவ் சி லெவலில் விளையாடும் போது அதுக்கு ஏதாவது தனியாக இவங்க இது பண்ணுறாங்களான்னு அதுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் இது கொடுக்குறாங்க, அந்த பம்பிங் ஆஃப் ஆக்சிஜன் இது கொடுக்குறாங்க. தீஸ் ஆர் ஆல் இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த ஸ்போர்ட்டு. யா யா இந்த யா நான் பார்த்த வரைக்கும் எக்ஸெப்ட் அந்த ஹைட்ரேஷன் பிரேக்கும் போது பெனிஃபிட் ஆகிறது யாருன்னா த லோவர் ரேங்க் டீம்ஸ், the teams which don't play, which are not exposed to that kind of rigorous football. அவங்க வந்து most of them will be part timers. எல்லாம் யா அசெம்பிள் யா பண்ணி ஒரு யா டீம் வச்சு அந்த மாதிரி டீம்ஸ்க்கு வந்து இட் பெனிஃபிட்ஸ் தெம். அவங்க வந்து எப்பவுமே நான் இந்த இது பார்த்தேனே உஸ்பெகிஸ்தான் போர்ச்சுகல் பார்க்கும்போது பிஃபோர் த இது ஹைட்ரேஷன் பிரேக் வந்து இவங்க 2 கோல் போட்டுருவாங்க. அதே மாதிரி ம் அந்த ஸ்பெயின் வர்சஸ் அந்த செகண்ட் கேம் சவுத் எது ஆப்பிரிக்கா சவுதி யாரோட அரேபியா சவுதி சவுதி ஆ அரேபியா அதுலயும் ஃபர்ஸ்ட் அந்த ஹைட்ரேஷன் பிரேக்குள்ளேயே 3 கோல் போட்டுருவான்.
அதுக்கப்புறம் பார்த்தா they'll regroup themselves. அந்த அடுத்த 23ல ஒரு கோல் கூட வரதில்ல. பிகாஸ் தோஸ் பீப்புள் தே நீட் தட் கைண்ட் ஆஃப் இதெல்லாம் வந்து நீங்க நம்பர் ஆஃப் டீம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. பட் வாட்ஸ் அ பாயிண்ட் இன் டிஸ்கசிங் அபவுட் இட்? வி டோன்ட் ஹாவ் எனி கண்ட்ரோல் அபவுட் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் வந்து இப்போ ஏன் வந்து இவ்வளோ இதுல கிரிக்கெட்ல வந்து இது கொடுக்குறாங்க, டைம் அவுட் கொடுக்குறாங்க, ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் கொடுக்குறாங்கன்னு நம்ம கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவனுங்களுக்கு வந்து அது கமர்ஷியல் ரைட்ஸ், அதுக்கான ஃபினான்சஸ் இன்வால்வ்டு, ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தேர். ஸோ as long as the players are not complaining, I don't think we should complain about it. Only thing is அந்த flow கெட்டுப்படும். ஒரு 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 எந்த டீம் எடுத்தாலுமே ஒரு மொமெண்டம்ல போகும் இல்லையா? அந்த மொமெண்டம் கண்டிப்பா பிரேக் ஆகும். பில்டிங் மொமெண்டம் ஒரு 5 minutes பில்ட் பண்ணாங்கன்னா அடுத்த 5 minutes எல்லாம் கோலே வரும் உங்களுக்கு. அந்த மொமெண்டம் வந்து கண்டிப்பா. இது ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. சாரி டு கட் யூ ஆஃப். இப்போ நம்ம வந்து ஃபுட்பாலோட பியூட்டியே என்ன தெரியுமா? ஒரு கோச் வந்து ஒரு டாக்டிக்கல் செட்டப், இதுதான் உன் டாக்டிக்கல் செட்டப்னு உள்ள அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா 45 மினிட்ஸ்க்கு அது டாக்டிக் ஒர்க் ஆகுதோ இல்லையோ யூ ஹேவ் டு லிவ் வித் இட். ஒரு டீமுக்கு அதோட சாய்ஸே கிடையாது. இப்போ நம்ம நிறைய கேம்ஸ்ல பார்த்துருக்கோம். ஒரு கோச் இஃப் ஹி மேக்ஸ் அ ஸ்மால் டாக்டிக்கல் மிஸ்டேக்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இன்னொரு டீம் ஏறி மிதிச்சிடும் அந்த டீமை. திஸ் டீம் வில் ஹேவ் கிட்டத்தட்ட நோ சான்ஸ் ஆஃப் சால்விங் தட் வித்தின் தட் ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ். இப்போ நீங்க ஒரு நடுவில் ஹைட்ரேஷன் பிரேக் கொடுக்குறேன்னா ஹைட்ரேஷன் பிரேக்ல என்ன பண்றாங்க? ஹைட்ரேஷன் தவிர பக்கத்துல ஒரு 4 கோச் வந்து மானிட்டரை வச்சுட்டு தே ஆர் ரீகாலிபிரேட்டிங் த டாக்டிக்ஸ், they are taking live data. இது எல்லாமே வந்து லைவா நடந்துட்டே இருக்கு ஒரு மேட்ச்ல. இது பேசிக்கா எப்படி ஆச்சுன்னா ஒரு டீமுக்கு மட்டும் இல்ல, 2 டீமுக்கும் தானே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா there should be a value for one coach out reading another coachல. இப்போ ஃபுட்பால் இஸ் a tactical game, கம்ப்ளீட்டா tactical game. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எந்த கேம் சவுதி அரேபியா வர்சஸ் ஸ்பெயின் கேம் தான். ஓகே, அப்பா சொன்ன எக்ஸாம்பிள் தான் அது. சவுதி அரேபியா வர்சஸ் ஸ்பெயின் கேம்ல சவுதி அரேபியா டாக்டிக்கலி தே வரண்ட், அவனுங்க போட்ட பிளாக் வாசன்ட் இனஃப் டு ஸ்டாப் ஸ்பெயின். அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் 3 கோல் வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துல வந்துருச்சு ஃபர்ஸ்ட் 3 கோல். ஆனா இஃப் யூ கிவ் தம் அ டாக்டிக்கல் டைம் அவுட் அட் 22-23 மினிட்ஸ், தென் நெக்ஸ்ட் 25 மினிட்ஸ்ல they didn't concede a goal at all. அந்த நெக்ஸ்ட் 23 மினிட்ஸ்ல they didn't concede a goal at all. ஏன்னா அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. சிமிலர்லி பெரிய டீமுக்கும் இது எப்படி சாதகமா முடியுதுன்னு சொல்றேன். ஜெர்மனி வர்சஸ் குரசாவ் கேம், ஃபர்ஸ்ட் கேம் ஜெர்மனி ஸ்கோர்ட் த ஃபர்ஸ்ட் கோல், குரசாவ் ஈக்குவலைஸ்ட். குரசாவ் ஈக்குவலைஸ் பண்ண அடுத்த நிமிஷம் டாக்டிக்கல் பிரேக், இது ஹைட்ரேஷன் பிரேக் அது வரைக்கும் குரசாவ் வந்து they at least stayed in the game. அந்த ஹைட்ரேஷன் பிரேக் ஒண்ணு அவங்க மொமெண்டம் எடுத்தாச்சு, அவங்க அப்பதான் கோல் போட்டிருக்காங்க, அவங்க மொமெண்டம் நீ மொத்தமா எடுத்தாச்சு. ரெண்டாவது விஷயம் வந்து நீ வந்து ஜெர்மனி figured out how to break them. And when you have someone as smart as Julian Nagelsmann on the touch line, obviously you're going to figure out, லைவா நடக்கப்பவே you're going to figure out how you broke them. திரும்ப வந்து 4-5 கோல் போட்டானுங்கடா அதுக்கப்புறம். இல்ல அதுதான் நான் சொல்றேன். இது இப்போ சடனா ஒரு கேம்ல வந்து இன்னைக்கு வந்து உனக்கு இருக்கு, இன்னைக்கு உனக்கு இல்ல அப்படின்னு ஆன் த ஸ்பாட் சொல்றது இல்ல. தே ஆல்ரெடி நோ கமிங் இன்டு த கேம் இந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு. ஸோ 2 டீமுமே தேர் ஷுட் பி வில் அந்த ஒரு இது அந்த ஹேட்டோட தான் அவங்க வரணும். ஓகே இங்க நடக்க போகுது, அங்க என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல தான் வரணும், வருவாங்கன்னு நம்புறேன் நான் அதிகம் வந்து. ஸோ பட் அதர் தென் தட் ஆப்வியஸ்லி இட்ஸ் ஃபார் கமர்ஷியல். என்னதான் வந்து பிளேயர் வெல்ஃபேர் பிளேயருக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா கூட பாக்குறவங்களுக்கு தெரியும் என்னன்னு தெரியும். அது வந்து ஒரு 70% கமர்ஷியலா இருக்கு, 30% தான் பிளேயர் வெல்ஃபேரா இருக்குன்னு தான் வந்து எல்லாரும் பாக்குறாங்க. So see now we are in the group stages. When it gets into knockout stages, see good teams, even if there is a hydration break, whether there is hydration break இல்லன்னா கூட இப்ப PSG மாதிரி டீம்ஸ் எல்லாம் வந்து இன் கேம்ல மாத்திக்கிட்டே இருப்பான், இன் கேம் மாத்துவாங்க. இது வந்து எல்லாரும் கத்துக்க வேண்டிய விஷயம். they love to evolve. any sport they love to, இதான் கண்டிஷன்ஸ், லெவல் பிளேயிங் ஃபீல்ட் தானே, யாருக்கும் அதுல வந்து இது இருக்க முடியாது. இல்ல அதுதான் சொல்றேன், அந்த லெவல் பெனிஃபிட்ஸ், அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்ட் doesn't benefit each team the same wayங்கிறது தான் என்னோட பாயிண்ட். It will. See now you are watching games which are unmatched teams பார்த்துட்டு இருக்கோம், mismatched teams. But when we get into the business end of the tournament, both teams know that there is going to be a break after 23 and they know what to do in that 23.
ஈவன் ஒரு சின்ன இது இருந்தா கூட அது அதுல வந்து எவன் ஸ்மார்ட்டா டிசைட் பண்றானோ, எவன் அவுட் கிளாஸ் பண்றானோ, he is going to win அவ்வளவுதான். So, நான் இதோட நம்பர்ஸ் ஆக்சுவலா சும்மா கால்குலேட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் த நம்பர்ஸ். இப்போ 104 மேட்சஸ் இந்த வேர்ல்ட் கப்ல மொத்தமா இருக்கு. ஓகே, ஈச் மேட்ச்ல 2 ஹைட்ரேஷன் பிரேக்னா மொத்தமா 208 ஹைட்ரேஷன் பிரேக்ஸ். இந்த 208 ஹைட்ரேஷன் பிரேக்ஸ் அமௌண்ட்ஸ் டு 624 மினிட்ஸ் ஆஃப் ஸ்டாப்பேஜ் பேசிக்கா. இன்டு 3 மினிட்ஸ் கொடுக்குறாங்க ஈச் ஹைட்ரேஷன் பிரேக்ல. 624 மினிட்ஸ் ஆஃப் ஸ்டாப்பேஜ் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த 624 மினிட்ஸ் ஆக்சுவலா பார்த்தனா நீ ஒரு டோர்னமெண்ட்ல 10 hours 24 minutes ஆஃப் ஃபுட்பாலை நீ ஸ்டாப் பண்ற. இத இஃப் யூ ஒர்க் திஸ் அவுட் நோ, நார்மலா 15 மினிட்ஸ் கிடைக்குமா ஒரு மேனேஜருக்கு? ஏதாச்சும் ஒரு செட்டப் ஹாஃப் டைம்ல 15 மினிட்ஸ் கிடைக்குமா ஒரு மேனேஜருக்கு ஏதாச்சும் ஒன்று மாத்தணும்னா? தே ஆர் கெட்டிங் க்ளோஸ் டு 40% மோர் டைம் டு சேஞ்ச் தீஸ் டாக்டிக்ஸ். who's conducting this? Who's conducting FIFA. this tournament? Who's conducting FIFA? ஓகே, அவங்க வந்து they are not in this side of the நீ பார்க்குற சைடுல பார்க்க மாட்டாங்க. அதே நம்பர் ஆஃப் hours into எவ்வளவு ரூபான்னு பாரு. இத்தனை மினிட்ஸ் ரெவென்யூ அது தெரியாது you நமக்கு should எவ்வளவு know revenue. better about it. Yeah, How much obviously, of money is in இது எத்தனை millions of dollars இது? இல்ல This நான் 10 and a half ஸ்போர்ட்டிங் to- பெர்ஸ்பெக்டிவ்ல தான் எனக்கு பேச தெரியும். சோ நான் ஐ அம் டாக்கிங் அபௌட் திஸ் ஃப்ரம் No, no. ஸ்போர்ட்டிங் See, பெர்ஸ்பெக்டிவ். if the எனக்கு பிடிச்ச sport கேம் has to if the sport has to go on and you need more. இப்போ ஒரு பாயிண்ட்ல உனக்கு வந்து ஃபார் த ஆஃப் சைடுக்கு வந்து ஒரு ஒரு லைன்ஸ்மேன் மட்டும்தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தென் வார் கேம் இன். அப்புறம் அந்த வர்ச்சுவல் லைன் டிரா பண்றது பண்ணாங்க. இப்போ பாலுக்குள்ள சிப்பு வச்சிருக்கானுங்க இந்த இதுல. இந்த இவால்விங் நடந்துட்டே இருக்கும். அவங்க இதெல்லாம் பண்ண உனக்கு பிசினஸ்ல அவங்களுக்கு இது பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் growth, மறுபடியும் இது பணம் வந்து இதுக்குள்ளேயே தான் வருது, ஃபுட்பால்குள்ளேயே தான் வரும். நீங்க தப்பான ஆளுங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. லாலிகால நாங்க இன்னும் ஸ்கேல் வச்சு தான் கோடு போடுவோம் ஆஃப்சைட் பாக்குறது. இல்ல see, I think you have to accept whatever change happens Yeah, and yeah. then adapt to the game. வேற நம்ம we are just pure football watchers. இத வந்து இல்லப்பா, ஒரு திடீர்னு வந்து ஃபுட்பால் ஒரு 10 வாட்சரா நிமிஷத்துக்கு எனக்கு வந்து பிடிச்ச கேம மாத்துறாங்களேங்கிற ஆதங்கத்துல தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, ஐ- அப்போ டெஸ்ட் எனக்கு- கிரிக்கெட் பாக்குறவங்க வந்து இன்னைக்கு வந்து 2020 கழுவி ஊத்துவாங்க. நீ ஒத்துப்பியா அது? அது தெரியல. அதோட பியூரஸ்ட் ஃபார்ம் வந்து இட் ஹஸ் பீன் டைல்யூட்டட்னு சொன்னாங்கன்னா மை it ஒப்பீனியன் doesn't work that way. It may see. I'm not saying you have every right to for your opinion, but what I'm trying to say is these are ஒரு பாடி கவர்னிங் பாடி இந்த ரூல் தான் சொல்லிட்டாங்கன்னா அந்த ரூல்குள்ள நம்ம கேம் எப்படி என்ஜாய் பண்றோம்? என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஃபுட்பால் ஃபேன்ஸ் ஆர் நாட் நெய்வ். நீ வந்து இதை வந்து பிளேயர் வெல்ஃபேர்னு சொல்லி கொண்டு வர. ஆனா திஸ் இஸ் அபவுட் a lot other things than just player welfareல. எல்லாமே அப்படித்தானே. எல்லாமே வந்து இட் இஸ் ஆல் டிப்ளமேட்டிக் வேர்ட்ஸ். டிப்ளமேட்டிக்கா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. த ரியல் ரீசன் அப்பதானே Even the நம்புவீங்க, players- இல்லைன்னா நம்ப see, மாட்டீங்கல்ல. Even the players don't like it. Vanchik இதை பத்தி அப்போஸ் பண்ணியிருந்தான். Vanchik said this is not how football should be played. வேஞ்சிக்கா இருக்கட்டும், ரொனால்டோ இருக்கட்டும், இல்ல மெஸ்ஸி இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து தேர் ஆல் ஸ்டார்ஸ் அமங்ஸ் த ஃபேன்ஸ். பட் அங்க கவர்னிங் பாடி ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் இது. நீங்க அந்த சுதிரோட வீடியோல பேசின விஷயம் தான். நீங்க உங்களுக்கு வந்து எனக்கு ஐ கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரீட் அட் தட் பாயிண்ட். அந்த இதுல நீங்க வந்து ரொம்ப பொலிட்டிக்கலி கரெக்டா இருந்தது அந்த இடத்துல சுதீர் பேசினதும் நீங்க எல்லாரும் அப்ரூவ் பண்ணதும். நான் வந்து பார்சலோனா பாக்குறத நிறுத்தினதே ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் லப்போர்ட்டே. இல்லப்பா, ஆமா. his logic is he's a Barca fan first and a Messi fan next. You were ulta. You were a ஆமா. Messi fan first and then a Barca fan. So how would it whatever be the reason, ஒரு நல்ல ஃபுட்பால் பார்த்துட்டு இருக்கோம். நல்ல ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் பார்த்துட்டு இருக்கோம். அது பார்சா ஃபுட்பால்னு சொன்னாலும் சரி, நீ வந்து பெப் கார்டியோலா ஃபுட்பால்னு சொன்னாலும் சரி, எந்த ஃபுட்பால்னு சொன்னாலும் நல்ல ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் பார்த்துட்டு இருக்கோம். The way he was sent out for whatever he has done to the club and the way it was presented to the public, that is all PR exercise தான் என்ன பொறுத்த வரைக்கும். They'll always want to defend the club ஓட இன்ட்ரெஸ்டுக்காக இப்படிதான் சொல்லுவாங்க.
பட் தட் இஸ் நாட் வாட் மீட்ஸ் our eye. இட் இஸ் சம்திங் எல்ஸ். நம்ம கிட்ட சொல்றது இந்த விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ சி ஐ எம் சாரி டு டீவியேட் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட் கப் டு தட். எனக்கு அந்த சுதீரோட வீடியோ நீங்க பேசினது போது அந்த ஒரு செக்ஷன் மட்டும் ஐ வாஸ் லைக் மெஸ்ஸி ரொனால்டோ சொல்லும் போது அப்படிதான். இதுல என்ன இருக்கு, ரஜினி பிடிக்கும்னா ரஜினி தான் பிடிக்கும். அவங்கள வந்து கமல் நல்ல ஆக்டர்னு சொல்றதுனால வந்து தட் டசன் இது தே ஆர் கமல் ஃபேன்ஸ் தான், ரஜினி ஃபேன்ஸ் தான். அதனால அந்த மாதிரி இது இது வந்து players are much smaller. Players are much smaller to comment about all these things. They don't have any power at all to change these rules. Even if they have lead and team leaders or captains எல்லாம் சேர்ந்து ஒரு வாய்ஸ் இருந்தா கூட that will be a minority voice in the larger scheme of things. அப்சல்யூட்லி அப்படிதான் இந்த ஹைட்ரேஷன் பிரேக் என்னதான் வந்து பாக்குறதுக்கு நமக்கு வந்து அப்பப்போ என்னடா பிரேக் போடுறீங்க ஃபுட்பால் மேட்ச்ல வந்து அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட இட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ அதை வந்து நம்மளும் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இதுலயே வந்து ரொம்ப I'm sorry, I'm reminded of one more thing. If you travel to Kerala, அந்த ரோட்ஸ் ஹைவே, நேஷனல் ஹைவே 4 லேன்ல சிக்னல் வச்சிருப்பான். நீ ஐ டோன்ட் நோ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். நீ வந்து ஹைவேல போறதே வந்து ஒரு ஸ்பீட்ல போறதுக்காக தான். ஆனா கேரளாக்குள்ள மட்டும் ஒரு 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 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு சிக்னல் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. நீ வந்து அந்த கேரளாக்குள்ள போயாச்சுன்னா யூ ஆர் அவேர் தட் தேர் ஆர் சிக்னல்ஸ் ஆன் ஹைவே, which is not the case இங்க தமிழ்நாட்டுல. இங்க இருந்து பெங்களூர் போனா ஒரு சிக்னல் கிடையாது. கேட்டு ஆனா சிக்னல் இருக்கிற ஊருக்கு போனா உனக்கு என்ன தெரியும், இது சிக்னல் இருக்கு நீ நின்னுதானே போயானும். எனக்கு வண்டி ஓட்டுற ஸ்பீடு கம்மியாகுதுன்னா there is no point in complaining about it. இருக்கு வேணா ஓட்டுப்பா அவ்வளவுதான். If you want to go to Kerala, you will have to agree to that rule. அதுதான் புரியுது. Sorry, please go ahead with the next session, the next segment. இல்ல யா அதான். சோ இதுதான் சோ நம்ம வந்து இந்த வேர்ல்ட் கப் வரைக்கும் இதை இப்படிதான் நம்ம பார்த்துட்டு நம்ம இதுக்கு யூஸ் டு வாய்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட். ஸோ அதை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்கிறதா அதை ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துட்டு வரலாம். ஸோ அடுத்தது வந்து நீங்க அப்படியே மெஸ்ஸியை பத்தி சொன்னனால அப்படியே வந்து என்ன வயசானாலும் சரி தலைவனோட ஆட்டம் அடங்காது அப்படிங்கிற மாதிரி கோட்டு மோடா மாறிடுச்சு. தலைவன் வந்து இந்த வேர்ல்ட் கப் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற மாதிரி மெஸ்ஸி நீ பெர்ஃபார்ம் பண்றியா, பின்னாடியே நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி எம்பாப்பே பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. எம்பாப்பே நீ வரியா அப்படின்னு பின்னாடி ஹாலண்ட் வந்துகிட்டு இருக்கான். ஹாலண்ட் என்ன மறந்துட்டீங்களாடா, நான் சொன்னேன்டா இன்டூ 10 நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு வினிசியஸ் வந்துகிட்டு இருக்கான். நேத்து இன்னொரு பிரேஸ் போட்டு. ஸோ நெய்மார் என்ட்ரி, ஸோ ரொனால்டோவோட பிரேஸ், லமீன் ஒரு கோலு, டெம்பலையும் வந்திருக்கான் பார்ட்டிக்கு. ஸோ ஒரு வேர்ல்ட் கப் ஆஃப் ஸ்டார்ஸ் அந்த பிக் நேம்ஸ் எல்லாமே வந்து பார்ட்டிக்கு வரது வந்து இந்த வேர்ல்ட் கப்பே வந்து ஒரு மாதிரி தூக்கி காட்டுது இல்லையா? எக்ஸாக்ட்லி. எனக்கு ஆக்சுவலா மறுபடியும் இன்னொரு அந்த சுத்தி வீடியோல இருந்து சாலா யா. பட் இவங்க எல்லாம் பிரேஸ் அடிச்சிட்டாங்க. அவங்க நிறைய பேர் வந்து சிங்கிள் கோல்ல இருக்காங்க இன்னும். அந்த ரொனால்டோவோட கோல்ல I was just reminded of that. If there are any Ronaldo fans here, காதை வேணா முடிக்குங்க கொஞ்ச நேரம். எனக்கு வந்து அந்த நூனோ மெண்டஸோட ஃப்ரீ கிக், அவன் அத ரொம்ப இந்த தடவை நிஜமாவே அந்த ஃப்ரீ கிக்ஸ் ஆர் ஃபினாமினல். அதுவும் அந்த ப்ரூனோ டு ரொனால்டோ கொடுத்து மிஸ் ஆகுது. அது இது வந்து நீ சொன்னது லாஸ்ட் வீடியோலயே சொன்னல, யாருது? ஆஸ்டின் மெக்கஃபி, ஆஸ்டன் வில்லாவோட செட் பீஸ் கோச், ஃப்ரீ கிக் கோச். இந்த வேர்ல்ட் கப்காக ஸ்பெஷலா கூட்டி வந்திருக்காங்க ஆஸ்டின் மெக்கஃபி. அந்த ப்ரூனோவோட அசிஸ்ட் டு should have been assist to ரொனால்டோ வந்து it is as good as the வெகாஸ்டோட கோல் மாதிரி. நம்ம அது if it had come through very well, அது வந்து it would have been remembered for a long time. இது failed attempt-னால நம்ம மறந்து போயிடும் இது முடிஞ்ச உடனே. அந்த கோல் மாதிரி ஞாபகம் இருக்காது. அந்த நூனோ மெண்டஸோட ஃப்ரீ கிக்குமே வந்து ரொம்ப நல்ல ஃப்ரீ கிக். ஆனா அடிச்சிட்டு நூனோ மெண்டஸ் வந்து பிளேயர்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க along with நூனோ மெண்டஸ். இவன் தனியா இங்க வந்து இப்படி வச்சு இது பண்றான். தட் இஸ் இட் வாஸ் ஹிஸ் பிரெயின். எனக்கு அது பார்த்த உடனே நினைச்சேன்,
இது அந்த இந்த படத்துல சொல்ற மாதிரி மாப்பிள்ள அவர் தான் சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரி. இட் வாஸ் சோ ஃபன்னி. ஐ டோன்ட் நோ ஃபார் ஆல் ஹிஸ் டேலண்ட் வைட் ஃபார் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுக்கு நான் பார்த்தேன். இது என்ன ஃபார் வாட் ஹி ஹஸ் அச்சீவ்ட் ஃபார் சோ மெனி இயர்ஸ் இன் ஃபுட்பால். இது பண்ணும்போது தான் வந்து இளையராஜா மாதிரி தோணுது எனக்கு. எல்லாம் பண்ணிட்டு வாயை திறந்தா எல்லாருக்கும் அடி. it is just an observation. Nothing. Can we take anything away from Ilayaraja? No. His genius. ஆனா வாயை திறந்து பேசும்போது ஏன்டா இவர் பேசாமே இருந்துடலாமே, இவர் மியூசிக்கோ நமக்கு என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாமே, அந்த மாதிரி தோணுது இல்ல. இது அதே தானே. சி அவ்வளோ அழகா ஒரு கோல் அடிச்சிருக்கீங்க, அதை அப்ரிஷியேட் பண்ணி ஹவு நைஸ் இட் வுட் பி ஃபார் அ சீனியர் பிளேயர் டு கோ அண்ட் அப்ரிஷியேட் செலிப்ரேட் வித் த டீம்மேட்ஸ். அதை விட்டுட்டு நீ தனியா இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா நமக்கு இங்க வந்து அது காமெடியா தானே தெரியுது. Sorry, go ahead. Yeah. I'm sorry. I don't know if it is bad publicity for Offside கூட்டம் நான் இந்த மாதிரி பேசுறது. இல்ல சொல்லுங்க. Just இது வந்து ஒபினியன் ஷேர் பண்ற ஒரு ஸ்பேஸ். So yeah. அவங்க மக்களும் அவங்களோட ஒபினியனை சொல்லுவாங்க. பட் யா பிரணவ், உன்னோட தாட்ஸ்? the stars are aligning, big stars are stepping up. இல்ல இது வந்து இந்த ஒரு பெரிய ஹீரோ படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தா என்ன ஒரு எமோஷன் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் தான் எனக்கு இது. நீ வந்து யூஎஸ்ஏ செமையா ஆடுறாங்கன்னு பேசலாம், ஒரு ஸ்வீடன் வர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் கேம் செமையா இருந்துச்சுன்னு பேசலாம். பட் when Messi comes to the party, when Haaland comes to the party, Mbappe, Ronaldo, whoever else, Vinicius, இவங்களாம் வரப்போதான் this World Cup feels like a blockbuster movie எனக்கு. Absolutely. Yeah. அதுவும் எனக்கு வினிஷியஸ்லாம் வந்து நம்ம பேசின விஷயம் தான். ஓகே, ஐ எம் நெவர் ட்ரூலி ஏபிள் டு அப்ரிஷியேட் வினிஷியஸ் when he plays for Madrid. ஏன்னா எப்பவுமே ஒரு பயத்தோடயே பார்த்துட்டு இருக்கேன். அது வேற டிபார்ட்மெண்ட். எக்ஸாக்ட்லி. ஓகே, பட் when he plays for Brazil எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு அங்க ஒன்னும் ஸ்டேக்ஸ் கிடையாது, சந்தோஷமா அப்ரிஷியேட் பண்ண முடியுது. ஐயோ, he is very driven also in the World Cup. அவன் இந்த மாதிரி பார்த்திருக்கோம் நம்ம 2024 பிஃபோர் எம்பாப்பே இந்த மாதிரி பார்த்திருக்கோம். சாம்பியன்ஸ் லீக்ல கடைசியில வரலாம் பிடிக்கவே முடியாது, அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான் ஆக்சுவலி. ஆல்சோ ரயான் இன்னைக்கு நேத்து நைட் நடந்ததுல வந்து ரயானோட பிரஸ்ல தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கோல் வரும். ஆமா ஆமா ஆமா. சோ ரயான் ஆக்சுவலா ஒரு கோல் போட்டிருக்க வேண்டியது, ஒரு சரியான ஒரு கண்ட்ரோல் பண்ணுவான், மிஸ் ஆயிடுச்சு அவனுக்கு வந்து அதுல வந்து. பட் எம்பாப்பே இப்ப மெஸ்ஸியை பத்தி நம்ம ஆப்வியஸா பேசுவோம். வாட் எவர் ஹி இஸ் டூயிங் அட் திஸ் ஏஜ், ஐ திங்க் நோ ஒன் நம்ம பார்க்கும்போது என்ன நினைச்சோம் அப்படின்னா, ஓகே வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு ஒரு வேர்ல்ட் கப் தலைவன் வந்து ஆட போறான், அதுல வந்து அவனோட எவ்வளவு சந்தோஷமா ஆட முடியுமோ, எவ்வளவு டீப்பா ஆடி எவ்வளவு பிளே மேக்கிங் பண்ண முடியுமோ அதுதான் பண்ணுவான்னு மொத்த உலகமும் எதிர்பார்த்து தான் நான் நினைக்கிறேன். ஓகேவா? அப்படிதான் நான் படிச்சேன், எல்லா இடத்துலயும் நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கோல் ஸ்கோரிங் ஃபார்ம் வந்து காட்டுவான் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா பிரைமஸ்ட் ஆஃப் ஹிஸ் பிரைம்லயே வந்து இந்த மாதிரி அவன் ஆடி நான் பார்த்தது இல்லை. அதாவது கோல் ஸ்கோரிங் வைஸ் நான் சொல்றேன், கோல் ஸ்கோரிங் வைஸ், பியூர்லி கோல் ஸ்கோரிங் வைஸ். என்னமா கோல் அடிக்கிறான், என்னமா ஒரு எப்பா என்ன நடக்குது? இது ஆக்சுவலா வந்து ஒரு ஹியூமனான ஒரு முடிகிற விஷயமா 39 வயசுல வந்து பண்றது எனக்கு தெரியவே இல்லை. ஸோ நீங்க சொல்லுங்க, ஏன்னா வந்து எனக்கு வந்து நார்மலாவே படல, இதெல்லாம் வந்து இது நார்மலும் கிடையாது. ஸோ this has nothing to do with the age ன்னு எனக்கு தோணுது ஸ்ரீராம். எனக்கு என்ன தோணுதுன்னா, the very reason these top players are playing football or they started playing football is for the joy of playing football. அந்த கோல் அடிச்சா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஹை, அந்த ட்ரிபிள் பண்ணி when they get past the defenders கொடுக்குற ஹை, இதுக்காக தான் விளையாண்டுருப்பாங்க முதல்ல. அதுக்கப்புறம் பை ப்ராடக்ட்ஸ் தான் காசு, பை ப்ராடக்ட்ஸ் தான் அந்த ஃபேம் எல்லாமே. இப்போ 39ல if he still enjoying, ஒரு கோல் அடிச்சா ஒரு ஹை வருது, he wants to score for his team, he wants his team to win that game, அந்த டிரைவ் இருக்குங்கும் போது it பாடி கோஆபரேட் பண்ற வரைக்கும் I think he has a skill set also to do. அதான் எனக்கு என்ன இதுன்னா, இப்போ உங்களுக்கு இந்த சர்பட்டா பரம்பரையில சொல்லுவான் அவன் வந்து, நீங்க பாத்துட்டீங்கன்னா என் மைண்ட் ஒண்ணு சொல்லுது ஆனா என் பாடி அதை கேட்க மாட்டேங்குது அப்படின்னு அவன் வந்து அவனோட அந்த டவுன் இதுல இருக்கும்போது சொல்லுவான். ஏன்னா வயசு Has Kane told this statement yesterday? Harry Kane எனக்கு தெரியல.
அப்படியா? ஓகே. நோ ஐடியா. நோ நான் ஐடியா. இப்ப படிச்சேன் வரும்போது ஈவினிங்க. ஹீஸ் ஐ ஓகே. டோன்ட் நோ இஃப் இட் இஸ் ரியல் ஆர் ஃபேக். ஐ ரெட் தட் ஆ. நியூஸ் சேயிங் தட் in the pitch my body my mind was saying something, my body didn't listen to it அப்படின்னு. ஓ! ஓகே. கானா அதாவது ஸோ கானா கேம் இந்த ஆ. இப்ப நடந்ததுல்ல. அது மேபி ஃபேக்கா இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா, அதுக்கு வந்து இன்னொரு இது பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா, கானால வந்து ஏதோ மந்திர வித்தை எல்லாம் காமிச்சு கேன வந்து அடக்கிட்டானுங்க அப்படின்னு ஏதோ ஒரு இது நான் படிச்சுட்டு இருந்தேன். அது வந்து சும்மா ஒரு இது அவன் அதுக்கப்புறம் ஃபன்னியா இருந்தது. அந்த கானா ஜோசியன் வந்து அப்புறம் வந்து ஒரு வீடியோ வேற போட்டான். கேன்ல கிட்ட இருந்து இப்ப நம்ம ஸ்பெல் எடுத்தாச்சு. அதனால அடுத்த கேம்ல இருந்து அவன் கோல் அடிப்பான். நார்மல் ஆயிடுவானாமா? ஓகே, ஓகே. நல்லா இருக்கு ப்ரோ உங்க ட்ரிக்ஸ் அப்படிங்கிற மாரி நல்ல பாயிண்ட். கேனே எடுத்துருந்தேன். கேன் நான் மறந்துட்டேன் ஆக்சுவலா அந்த ஸ்டார்ஸ் லிஸ்ட்ல. கேன் ஆல்சோ அதே மாரி அதாவது வயசு ஆக அது வந்து நம்ம நினைக்கிறது வந்து உடம்பு செய்யாது. நார்மலா இருக்கிற ஃபுட்பாலர்ஸ நம்ம பார்த்திருக்கோம். பெரிய பெரிய கிரேட்லாம் அந்த அந்த ஒரு 35க்கு மேலேயே அந்த அப்படியே கீழ போறத நம்ம எல்லா ஸ்போர்ட்லயுமே பார்த்திருக்கோம். ஆனா, அ அந்த அந்த ஒரு யோசிக்கிற விஷயமா இருக்கட்டும், அது வந்து இன்னும் அப்படியே அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மேபி அந்த பேஸ் மட்டும் தான் கொஞ்சம் குறைஞ்சாலும் கூட, அத காம்ப்ரமைஸ் பண்ற மாரி எக்கச்சக்க விஷயம் இன்னும் தலைவன் வந்து எக்கச்சக்கமா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அதுல வந்து திஸ் வெர்ஷன் ஆஃப் மெஸ்ஸி இஸ் ஜஸ்ட் வேற மாரி தெரியுது எனக்கு வந்து. ஸோ நீ சொல்ல ஒரு வந்த சில படம். விஷயம்லாம் வந்து இந்த பழமொழி எல்லாம் வந்து அனுபவிக்கணும். ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ்வளவுதான். இல்ல மெஸ்ஸிய வந்து அப்பா நான் லெட்ஸ் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். யூ அண்ட் ஐ ஹேட் திஸ் கான்வர்சேஷன். நீங்க யூ ஃபெல்ட் தட் மெஸ்ஸி ஷுடன்ட் பி பிளேயிங் திஸ் வேர்ல்ட் கப். போன எஸ், வேர்ல்ட் கப்போட ரிட்டையர். டு யூ ஸ்டில் எஸ், ஸ்டாண்ட் பை இட்? எஸ். எனக்கு இந்த வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துமா? அந்த glory is something which he deserved. And as you said in your video with Sudhir, uh, the whole sport owes that World Cup to Messi. அது கொடுத்த போது அந்த ஹைல he should have gone out. அதுதான் வந்து இது வந்து கபில் தேவ்க்கு சொன்ன அதே டயலாக் தான். கபில் தேவ் வாஸ் ஆக்சுவலி ட்ரைங் டு பீட் ஹேட்லிஸ் ரெக்கார்ட் அந்த 434. அதுக்காக ஓப்பனிங் பவுலரா இருந்தவன் வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்சா வருவான். அதுக்கப்புறம் வந்து பேஸே இல்ல, விக்கெட்டே எடுக்க முடியாது. டெஸ்பரேட்டா. அவ்வளோ டெஸ்பரேட்டா ட்ரை பண்ணும்போது யூ ஷுட் நோ when to leave. When people ask why you are leaving than when you are leaving அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்டா சிஎஸ்கே பக்கம் வர மாதிரி இருக்கே. இல்ல see அது அந்த அந்த பீரியட்ல இட் வாஸ் வெரி ஆப்வியஸ். நீ தோனி எல்லாம் அதுக்குள்ள கொண்டு வரவே முடியாது. ஏன்னா வந்து he left when யாரும் எதிர்பார்க்காத ஒரு சமயத்துல he announced his retirement from test cricket. CSK is a commercial entity. அதுல வந்து நம்ம அவ்வளவு அட்டாச்மெண்ட் தேவையில்ல. ஒரு ஸ்போர்ட்டோட இதை விட even if Argentina or Messi go on to do a double, நீங்க வந்து you'll still stick by this? ஐ மே ஸ்டில் ஸ்டிக். ஏன்னா எனக்கு இது லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி தான். அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பிள் சாப்பிடும்போது இருக்கிற சந்தோஷம் அது அப்படியே ரிமைன் ஆனும். செகண்ட் டைம் சாப்பிடும்போது யூ நோ ஹவ் ஆப்பிள் டேஸ்ட். அந்த அந்த பயங்கர பயங்கர பிலாசபிக்கலான ஒரு தாட் உள்ள போட்டு இது பிலாசாபிக்கல் எக்கனாமிக்ஸோட பேசிக் ரூல் இது. நம்ம பசிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுற ஒவ்வொரு இட்லியும் இன்னொருத்தனோடதுமா அந்த மாதிரி. ஆமா, அது யார் சொன்னாங்கன்னு கேட்காதீங்க மக்களே, உங்களுக்கே தெரியும். நம்ம அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷமா வந்து நம்ம வந்து இன்னும் குரூப்புக்குள்ளேயே போல. இன்னும் சில டாபிக் எல்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து அப்படியே நான் அந்த இது முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம உள்ள ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப அப்புறம் குரூப்பை பத்தியே பேசுறது ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். சோ அதனால வந்து எடுத்தோன்னே இப்ப குரூப்புக்கு போயிடலாம். அப்படியே நான் வந்து சைமல்டேனியஸா குரூப் பத்தி பேசும்போதே நான் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதையும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அப்பப்போ இந்த குரூப் பத்தி பேசும்போது குரூப்பை முடிக்கும் போது நம்மளோட ப்ரெடிக்ட் பண்ணதையும் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு டாப் 2 மட்டும் நம்ம பேசுவோம். ஓகேவா? ஸோ அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குரூப் which consists of obviously மெஹிகோ, செக்கியா, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இன்னொருத்தன் யாரு? சவுத் கொரியா. செக்கியா இது சவுத் கொரியா. யா, சவுத் கொரியா. மெஹிகோ, செக்கியா, சவுத் கொரியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இப்படி இருக்க இந்த டீம்ல வந்து யாரு ஃபர்ஸ்ட் 2 வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு ஆஸ் த டேபிள் ஸ்டாண்ட் மெஹிகோ அண்ட் இவனுங்க இருக்கானுங்க. சவுத் ஆப்பிரிக்கா. பட் அது மாறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முடிஞ்சுடா 3 மேட்ச் முடிஞ்சது குரூப்ல. மூணாவது ஆளு குரூப் முடிஞ்சுடா, அவ்வளவுதான் முடிஞ்சு. எல்லாரும் மேட்ச் ஆடியாச்சு.
தேர்ட் கொரியா கொரியா. செலக்ட் ஆயிட்டாங்களா? செலக்ட் See இதுல என்னன்னா கொரியா அடுத்த ரவுண்ட் போவாங்களான்னு மட்டும் தான் நமக்கு தெரியாது. பிக்கெஸ்ட் அப்செட் ஆஃப் திஸ் 3 மேட்ச் டேஸ்லயே வந்து இதுதான் அப்செட்டே. சவுத் ஆப்பிரிக்கா பீட்டிங் சவுத் கொரியா. ஆக்சுவலா இது வரைக்கும் அப்செட்ஸே இல்ல. இது வரைக்கும் வந்து டிராஸ் எல்லாம் இருந்திருக்கே தவிர கேப் வெர்டே, ஸ்பெயின் இல்ல நிறைய அந்த இதெல்லாம் இருந்தது. அப்செட். அதெல்லாம் வந்து அப்செட்னு கூப்பிடுற மாதிரி, அப்செட்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம்னா இன்னைக்கு நடந்தது தான். இன்னைக்கு மார்னிங் நடந்தது தான் வந்து பெரிய அப்செட். அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஈட்டிங் மை ஓன் வேர்ட்ஸ்ங்கிறது இந்த பெல்ஜியம்ல மட்டும் இல்ல. இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு when I was writing something I wrote that மெக்சிகோ waved goodbye to சவுத் ஆப்பிரிக்கா. அவங்களுக்கு வந்து டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டாங்க டு ரிட்டர்ன் டு ஜோஹானஸ்பர்க்னு போட்டு எழுதியிருந்தேன். இன்னைக்கு அவனுங்க தேவ் கம் தேர் த செகண்ட் இன் த குரூப். அண்ட் சவுத் கொரியா குவாலிஃபிகேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் சோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ். அவங்களோட கோல் டிஃபரன்ஸ் Yeah. ஒன்று தான் இருக்கு இப்போ. ஒன்னா -1. ஓகே. சோ இந்த குரூப் பத்தி யார் ஃபர்ஸ்ட் போறீங்க? என்ன நினைக்கிறீங்க? டீம் எப்படி பண்ணிருக்காங்க? செலக்ட் ஆன டாப் 2 டீம்ஸ். நானே போறேன். நான் வந்து மெக்சிகோ vs சவுத் ஆப்பிரிக்கா was the tournament ஓபனர்ல. ஆமா. மெக்சிகோ வந்து அந்த கேம் வந்து 3-0 ஏதோ ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 3-0 ஆமா. or something like that they won. நான் honestly I felt சவுத் ஆப்பிரிக்கா were so bad. அதனால தான் வந்து மெக்சிகோக்கு வந்து அவ்வளவு ஃபிளாட்டரிங் ஸ்கோர் லைன் கிடைச்சுன்னு நான் நினைச்சேன். ஏன்னா to me மெக்சிகோ didn't play. அவன் தான் ரெட் கார்டு வாங்கினான். SIT H ஆட் பண்ணாத நீ. இல்லடா Believe me today after scoring a goal Sitol was the standout player for South ஆக்சுவலா Africa. அதான் படிச்சேன். அதான் சொல்ல வந்தேன். யா. எனக்கு you all laughed at me didn't you அப்படின்னு ஒரு மீம் போட்டிருந்தானுங்க. அவன் அந்த மெக்சிகோ சவுத் ஆப்பிரிக்கா கேம் சவுத் ஆப்பிரிக்கா லுக்ட் லைக் தேவர் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் பிளேஸ். இந்த ஒரு ஸ்கூல் டீமை கூப்பிட்டு போய் ஒரு இன்டர்நேஷனல் கேம்ல ஆட விட்டனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆடினானுங்க. ஐ டோன்ட் நோ இட் வாஸ் தி அகேஷன் ஆர் வாட். நான் இன்னைக்கு பார்த்துட்டு என்ன நினைச்சேன்னா இவனுங்களுக்கு சான்ஸே கிடையாதுடா சவுத் ஆப்பிரிக்காக்கு. இஃப் தேர் இஸ் ஒன் டீம் தட் ஹேஸ் நோ சான்ஸ் ஆஃப் டூயிங் எனிதிங் அது சவுத் ஆப்பிரிக்கா தான் நான் நினைச்சேன். ஓகே. மெக்சிகோ ஆல்சோ வேர் அண்டர்வெல்மிங் எனக்கு அந்த கேம்ல. நான் மெக்சிகோவுமே வந்து இவனுங்க வந்து எப்படியோ வந்துட்டானுங்க இன்னைக்கு 3-0 ஜெயிச்சிட்டாங்க. பட் தே டோன்ட் டிசர்வ் திஸ் தான் எனக்கு தோணுச்சு அந்த கேம்ல இருந்து. ஓகே. பட் ஹவு சவுத் ஆப்பிரிக்கா கம் பேக் லைக் திஸ் எனக்கு சத்தியமா புரியல. நான் சவுத் கொரியாவோட ஃபர்ஸ்ட் கேம் பார்த்து சவுத் கொரியா தான் இந்த குரூப் டாப் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். நோ இதுல என்னன்னா இந்த குரூப்ல மெக்சிகோ டாப்பிங் த குரூப் வாஸ் they were better than any other team in that group. அதனால அவங்க 3 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. they are 9 points and the topping the group. பாக்கி 2 டீம் சவுத் கொரியா அண்ட் செக்கியா வந்து they underperformed badly. அதனால தான் வந்து சவுத் கொரியா and செக்கியா too. யா. அதுலதான் வந்து இந்த டீமோட இது மாறிடுச்சு. அதர்வைஸ் இஃப் யூ லுக் அட் இட் சவுத் கொரியா வந்து இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வந்து what is it they're in 4 points. 4 pointsல they've already qualified as the second best team in from this group. இதே வந்து குரூப் பி எடுத்தனா பாஸ்னியா அதே 4 points அதே -1 கோல் டிஃபரன்ஸ். ஆனா தேர்ட் இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகாம இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க அவங்க. they've not qualified. Yeah. அப்போ when a team with 4 points is the second best team in the group, it shows how badly the other 2 teams have performed. கீழ இருக்கிற 2 பேரும் செக்கியாவும் ரொம்ப ரொம்ப அண்டர்வெல்மிங் 2 பேருமே. ஏன்னா வந்து செக்கியா அண்ட் சவுத் கொரியா எஸ்பெஷலி நம்ம வந்து சவுத் கொரியா அண்ட் செக்கியா சவுத் கொரியா நான் நினைச்சேன் ஆக்சுவலா நல்லா பிளேஸ் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னு. என்னதான் வந்து நம்ம எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அதுல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா வந்து குரூப் ஏல எல்லாரோட இதுலயும் இருக்கிறது மெஹிகோ ஒன்று இருக்காங்க, அடுத்தது சவுத் கொரியா. நான் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா மெஹிகோ செக்கியா. பிரணவ் என்ன போட்டிருந்தான் அப்படின்னா சவுத் கொரியா மெஹிகோ. அங்கிள் என்ன போட்டிருந்தாருன்னா சவுத் கொரியா செக்கியா. ஸோ வந்து இந்த சவுத் கொரியா செக்கியாங்கிறது ஈதர் அது 2த்துல 1 வந்துருவாங்க அப்படிங்கறதான் எல்லாரோட இதுவுமா இருந்தது. சவுத் ஆப்பிரிக்கா வந்து யாரோட இதுலயுமே இல்ல. ஸோ தட் ஷோஸ் ஹவு அன்பிரடிக்டபிள் த குரூப் ஹஸ். அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா எவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்கன்னு காட்டுது அதுல. எஸ்பெஷலி நீங்க சொன்ன மாதிரி இல்ல how far we are from the reality ன்னு காட்டுதானே எனக்கு தெரியல. அது எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம் தான். actual game is so far away from
நம்ம இங்க உட்காந்து ஜாலியா அப்படி யூடியூப்ல பேசிட்டு ஆமா. இருக்கிறப்போ. யா. ஸோ நீங்க ஜெயிச்ச டீம் பத்தி ஓகே. மெஹிகோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டு யூ திங்க் தே ஆர் லுக்கிங் லைக் அந்த எஸ்பெஷலி அந்த ஹோம் அட்வான்டேஜ் வந்து நல்லா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தானே தோணுது இப்போ வரைக்கும். யாரை கேட்குற? அங்கிள் அங்கிள். என்ன கேட்டேன்னா எனக்கு வந்து மெக்சிகோல பிடிச்ச விஷயமே வேற. நான் வந்து இது கமெண்டே பண்ண விரும்பல. ஆஸ் எ கிரிக்கெட்டிங் டீம் வந்து ஃபுட்பாலிங் டீம். ஃபுட்பாலிங் டீம் வந்து எனக்கு வந்து அவங்கெல்லாம் வந்து அடுத்த ரவுண்ட் வரும்போது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இது டக்குன்னு நீங்க சொல்லும் போது ஏதாவது மீம் போட முடிஞ்சா அப்படி ஒரு கூலர்ஸ் எல்லாம் போட்டு தக் லைஃப் அந்த இது போட்டு விட்டுருவோம். நான் ஒரு எடிட்டர் மட்டும் இருந்ததுன்னா. ஆக்சுவலா மெக்சிகோல நடக்கிற கேம்ஸ் வந்து எனக்கு வந்து எந்த பிரேக் வரும் இல்ல கேமராமேன் எவ்வளவு அட்வென்ச்சரஸா இருக்காருன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே தவிர அந்த பிச்சில் நடக்கிறத பாக்குறதுல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. மெக்சிகோல தான் ஆடுறாங்க அடுத்து கடைசி கேம். டெஃபினட்டா வந்து நல்ல பிகர் டீம்ஸ் வித் கிரேட்டர் ஸ்கில் செட்ஸ் வரும்போது மெக்சிகோ எல்லாம் வந்து மின்ஸ் மீட் தான். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். போத் அதுவும் சவுத் கொரியா இப்ப அடுத்த ரவுண்ட் வரும். சவுத் கொரியா யாருக்கு வருது தெரியுமா அடுத்த ரவுண்டு? அவங்களுக்கெல்லாம் வந்து இட் இஸ் லைக் பிளாட்டர். சவுத் ஆப்பிரிக்கா கனடா வருது. சவுத் ஆப்பிரிக்கா போவாங்கல. கனடா சவுத் ஆப்பிரிக்கா. ஆமா சவுத் கொரியா 3rd பிளேஸ். அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. செலக்ட் ஆவாங்க. ஏன்னா அவங்க இது கம்மியா இருக்கு, மைனஸ்ல இருக்கு. வாய்ப்பு ரொம்ப 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 ஹாலோவா இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல. பட் நான் அப்படி பேசுறேன், நீங்க மைக் மட்டும் கரெக்ட் பண்ணு. பட் யா, ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் கனடா வந்து என்ன பொறுத்த அளவுல வந்து ஒரு வெரி குட் மேட்ச் அப். ஏன்னா ஒன் ஆஃப் தோஸ் டூ டீம்ஸ் ஹேஸ் அ சான்ஸ் டு கோ டு ரவுண்ட் ஆஃப் 16. ரெண்டு பேருக்குமே அது ஒரு அச்சீவ்மெண்ட். அந்த கண்ட்ரியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்க ரெண்டு பேரும் யார் போனாங்கனாலும் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுனால ஐ திங்க் தட் இஸ் அ வெரி குட் மேட்ச் அப் சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் கனடா. மெக்சிகோ நம்ம ஆல்ரெடி டச் அப் பண்ணிட்டோம். சவுத் கொரியா வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்டா இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களாப்பா இந்த வேர்ல்ட் கப்ல? Can you both please continue? I'll open the door and come. ஓகே. சவுத் கொரியா கேமரா ஆஃப் பண்ணிருங்க. எஸ். சவுத் கொரியா பொறுத்தளவுல ஸ்ரீராம் உனக்கு இப்ப கேக்குதா நான் பேசுறது? கேக்குதா? இல்ல இன்னுமே ஹாலோவா தான் இருக்கு. வெளியே போயிட்டு பேசிட்டு. ஓகே. இப்போ சவுத் கொரியா பொறுத்தளவுல என்னோட பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஐ ரியலி திங்க் சவுத் கொரியா வந்து they didn't play to their potential தான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் சவுத் கொரியாவோட ஃபர்ஸ்ட் கேம் வர்சஸ் who did they play first? I think they played against Canada if I'm not wrong. சவுத் கொரியாவோட ஃபர்ஸ்ட் கேம் பார்த்துட்டு ஐ தாட் they have a very good chance of getting through this group. நான் ஆக்சுவலா வந்து சவுத் கொரியா வந்து மெக்சிகோ டாப் பண்ணி இந்த குரூப்ல இருந்து வெளியே வருவாங்கன்னு நினைச்சேன். பட் ட்ரூத் பி டோல்ட் சவுத் கொரியா கிட்ட இருக்கிற பிளேயர்ஸ், they have Lee Kang-in, they have Son, they have Wang Yi-chan, அப்புறம் இவன் அந்த மிட்ஃபீல்டர் வாங் யி-போம் அண்ட் கிம் மின் ஜே. இவங்க எல்லாருமே அந்த டீம்ல இருந்தும் அவங்க வந்து இவ்வளோ அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணாங்கிறது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். they still at least have a chance to go to the next round. ஆனா கமிங் டு செக்கியா, ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் செக்கியா எப்படி வந்து இந்த குரூப்ல இவ்வளோ இதுவா ஆடினாங்க. ஏன்னா இந்த குரூப்போட அஃபேர்ஸே பார்த்தீங்கன்னா இட் இஸ் பீன் அ வெரி வெரி மிட்லிங் அஃபேர். எந்த டீமுமே வந்து ஸ்டாண்ட் அவுட் டீமா இல்லை. அப்படி இருப்பினும் இந்த டீம் வந்து இஃப் தேவர் நாட் ஏபிள் டு தேவர் நாட் ஏபிள் டு கெட் த்ரூங்கிறது வந்து எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஸோ தட் இஸ் ஒன் திங் தட் ஐ திங்க் குரூப் ஏ பொறுத்தளவுல இதுதான் வந்து என்னுடைய பிக்கெஸ்ட் டாக்கிங் பாயிண்டா இருக்கு. நீ என்ன நினைக்கிற ஸ்ரீராம்? இப்போ எப்படி மைக்கு டீசென்ட், இன்னுமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு, பட் ஓகே. நான் ஓட்டி ஆகலாம், எனக்கு ஒரு தான் வருது ஏன்னு தெரியல. எதை பத்தி பேசுறேன்? இல்ல செக்கியாவும் சவுத் கொரியாவும் ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வேர்ல்ட் கப். எஸ்பெஷலி எனக்கு வந்து செக்கியாவோட சவுத் கொரியா வந்து ரொம்ப ஓரளவு தெரிஞ்ச பிளேயர்லாம் அங்கதான் இருந்தாங்க. சன்லாம் வந்து அங்கதான் ஆடி இருக்கான் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்கன்னு நினைச்சான். ரொம்ப 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 அண்டர்வெல்மிங்கா இருந்தானுங்க. இந்த குரூப் இன்னைக்கே முடிஞ்சிருக்கு. இப்படி மெக்சிகோ அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா பிளேஸ்ட் 1 and 2 ரவுண்ட் ஆஃப் 32 போறாங்க ரெண்டு பேரும். அடுத்த குரூப் பார்த்தோம் அப்படின்னா டாப் 2 அப்படிங்கிற முடிச்சிருக்கு வந்து சுவிட்சர்லாந்து அண்ட் கனடா ஆஸ் ஆஃப் நவ், அண்ட் பாஸ்னியா அண்ட் கத்தார் இந்த ஆர்டர் முடிச்சிருக்காங்க. சுவிட்சர்லாந்து அண்ட் கனடா டாப் 2. சுவிட்சர்லாந்து 7 பாயிண்டோட டாப்ல இருக்கானுங்க. கனடா வந்து 4 பாயிண்ட். என்ன நினைக்கிறீங்க இந்த குரூப்? அப்பா அன்மியூட் பண்ணி பேசுங்க.
எனக்கு வந்து இட் வாஸ் ஆன் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான். ஸ்விட்சர்லாண்ட் ஐ ஆல்வேஸ் கன்சிடர் தெம் பெட்டர் தென் கனடா. And they played also, except one match. I would like to have a common blanket for all the teams that underperformed in one of the matches. அது பிரேசிலா இருக்கட்டும், இல்லை வந்து சுவிட்சர்லாண்டா இருக்கட்டும், எல்லாமே எக்ஸெப்ட் பெல்ஜியம். பாக்கி எல்லாருமே வந்து ஏதோ ஒரு மேட்ச் வந்து தேர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட். இது வந்து அவங்களோட அந்த ஒரு மேட்சை வச்சு நம்ம வந்து நிறைய வி ஸ்பீக் அபவுட் தெம். But that is not the case. As the tournament grows, I think they'll all perform well to their potential. அப்பதான் நல்லாவும் இருக்கும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் it was quite obvious. Only thing is we were not very aware, or the Bosnia, though they defeated Italy in the I think penalty shootoutல நினைக்கிறேன் to qualify for the World Cup. ஃபைனலா வின் பண்ணாங்க அவங்க. They were one of the last teams from the European to qualify for this World Cup. But the way they play, and there is one guy, Kerim Alajabegovic அப்படிங்கிற மாதிரி ஏதோ அவன் பேர். இன்னைக்கு காலையில பார்த்தேன். You should definitely watch out for that guy, man. மேரஸ் மாதிரி ரைட் விங்ல இருந்து உள்ள வந்து ஒரு 3-4 டிஃபெண்டரை தாண்டி மிடில் ஆஃப் த பிட்ச்ல வந்து பீட்ஸ் த கீப்பர் அண்ட் கோஸ் ஃபார் த கோல். அண்ட் ஹீ வில் இட் இஸ் நாட் ஃபிளாஷ் இன் அ பேன் மாதிரி. இதே மேட்ச்ல 2 தடவை பண்றான் அதே ரன்னை. அண்ட் போத் டைம்ஸ் டிஃபெண்டர்ஸ் ஆர் பீட்டன். அந்த அளவு ஸ்கில் செட். யூரோப்பியன் கிளப்ஸ் வந்து இப்பவே வந்து ஸ்கவுட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அவனை. எல்லா யூரோப்பியன் ஸ்கவுட்ஸ் டீம்ஸ்யுமே ஸ்கவுட்ஸ் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க வேர்ல்ட் கப்ல. சோ they'll be taking note of what is going on. So இந்த குரூப் என்ன பொறுத்த வரைக்கும் I think it is a very very fair results from this group. ஸ்விட்சர்லாண்டே கத்தார் கிட்ட பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணாங்களே தவிர anyone who watched that game will know that Switzerland were on top, literally on top of Qatar. அந்த மொத்த கேமும் it was a very very unfair score line for what happened in that game. கனடா பத்தி என்ன நினைக்கிறீங்க? கனடா எனக்கு அண்டர்வெல்மிங்கா தான் இருந்தது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. செகண்ட் மேட்ச்ல வந்து இட் வாஸ் தே பஞ்ச்ட் above their weight மாதிரி. ரொம்ப they were carried away by the score line 6-0 எல்லாம். So again they were brought to the ground நேத்து last night. Yesterday was a draw la? ஆமா, நேத்து இல்ல நேத்து தோத்துட்டாங்க கனடா. தோத்தாங்களா நேத்து? ஓகே. சுவிட்சர்லாந்து ஜெயிச்சிட்டாங்க. கனடா கரெக்ட். ஒரு டிரா, ஃபர்ஸ்ட் டிரா, செகண்ட் வின். ஓ மைக்கி ஓகே. ஓகேவா? அப்பாடா, சூப்பரா இருக்கு. எஸ், நீ சொல்லு, உன் தாட் சொல்லு குரூப் பி பத்தி. எனக்கு வந்து அதான்டா, எனக்கு வந்து கனடா வந்து என்னதான் வந்து ஹோம் கண்டிஷன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணாலும் they were like okay, I don't think they will. இந்த குரூப் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஒரு மாதிரி அண்டர்வெல்மிங்கான குரூப் மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து எல்லாருமே கொஞ்சம் சுமாரான ஃபுட்பால் தான் விளையாடுறாங்க. இதுல வந்து சுவிட்சர்லாந்து பிளேட் குட் ஃபுட்பால் என்னை பொறுத்த வரைக்குமே. அந்த ஜாக்காவா இருக்கட்டும், அதுல ஒரு இந்த லெஃப்ட் பேக் கூட ஒருத்தன் ஆனா நேற்று நல்லா ஆனா அவங்க கூட. ரூபன் வார்காஸ் அவங்க லெஃப்ட் பேக் கிடையாது. ரூபன் வார்காஸ் had a very very good group stage. சூப்பரா ஆனா அவன் அந்த மன்சாம்பின்னு ஒருத்தன் இருக்கான். I don't know if I'm getting his name right. மன்சாம்பி தான் நேத்து கோல். நேத்து one of the goals was Vargas. நேத்து ஒரு கோல் வார்காஸ், ஒரு கோல் மன்சாம்பி. ஒரு கோல் மன்சாம்பி. அவ்வளவு நல்லா ஆடுறான்டா மன்சாம்பி. அவன் யாருனே தெரியல. இன்னொரு நல்ல ஒரு விஷயம் அந்த சுவிட்சர்லாந்து என்ன இருக்குன்னா, இந்த கோச், இந்த சேம் கோச் வாஸ் இஸ் கோச் ஃபார் தேர் கோச் ஃபார் 2022 வேர்ல்ட் கப் ஆல்சோ. அந்த கண்டினியூட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு சில டீமுக்கு தான் இருக்கு. பிரான்ஸுக்கா இருக்கட்டும், இந்த ஸ்பெயின், இந்த மாதிரி பெரிய பெரிய டீம். ஸ்பெயினுக்கே வந்து இவன் தானே இருந்தான், என்ரிகே தானே இருந்தான். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான டீமுக்கு மட்டும்தான் அந்த கோச் வந்து, அதே மாதிரி கோச் கொஞ்சம் ஸ்டைலா ஆளு பயங்கரமா இருப்பாப்ல. அந்த சொல்லுங்க அங்கிள். அது சுவிட்சர்லாண்டோட ஸ்வாக். அது நீ வந்து just a small piece of information which I would like to share. There is one coach in this World Cup. I don't know for which team. He is having his 5th World Cup with the same team. Oh my God, 5th-ஆ? என்ன சொல்றீங்க? வேர்ல்ட் கப்பா? 20 வருஷமா கோச்சா இருக்கானா? ஐசெக் நீ அப்படி பேசு. 2006லயா? 2006ல இருந்து 10 நினைக்கிறேன். நீ செக் பண்ணு. 22 26.
தட் இஸ் கிரேசி, தட் இஸ் கிரேசி. யா. ஸோ யா அப்படி இனிதாகவே இந்த குரூப் முடியுது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு நம்ம சவுத் கொரியா சொன்ன மாதிரி தான் பாஸ்னியாவும். அவங்களும் 4 பாயிண்ட் இருக்காங்க. ஆனா -1 இருக்கு கோல் டிஃபரன்ஸ். ஸோ அது வந்து எப்படி எந்த லெவல்ல அவனுங்க வருவானுங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்னும் நிறைய டீமுக்கு வந்து பாஸ்னியா இஸ் ஆல்மோஸ்ட் த்ரூ ஸ்ரீராம். பாஸ்னியா வர்சஸ் கனடாங்கிறது வந்து ஐ திங்க் இட் இஸ் பாஸ்னியா வர்சஸ் பாஸ்னியா யாரோட தெரியுமா? பாஸ்னியா இஸ் அந்த ஆல்மோஸ்ட் த்ரூ. ஏன்னா 4 பாயிண்ட் அவங்க. 4 பாயிண்ட். ஆனா இன்னும் இந்த கீழ இருக்கிற ஒரு 3 குரூப்ல இன்னும் யாருமே கேம் விளையாடல. ஸோ அவனுங்க மேபி அவனாவது See, வந்துட்டானா. அது இல்லாமயே இல்ல எப்படி இல்லாமயே ஸ்காட்லாண்ட் அண்ட் சவுத் கொரியா ஆர் 3 பாயிண்ட்ஸ். நீ மொத்தமே 4 டீம் அவங்கள பொறுத்தவரைக்கும் இவனுங்க பெட்டர். இல்ல மொத்தமே 4 டீம் தான் வெளியே போக போகுது. இந்த பெஸ்ட் தேர்ட் 8 பிளேஸ் டீம் உள்ள டீம்ல போக வந்து போகுது. 8 டீம் உள்ள போக போகுது. ஆமா. 12ல 4 டீம் தான் வெளியே போக போகுது. அதுல 2 இவனுக்கு கீழே இருக்காங்க இப்பவே. 2 டீம் ஆல்ரெடி அவுட். ஸ்காட்லாந்து, இவங்களோட சவுத் கொரியா. இவங்களுக்கு கீழே இத்தனை குரூப் சேர்ந்தும் 2 பேர் வந்தாங்கனாலே இவங்க ஆட்டோமேட்டிக்கா மேல இருப்பாங்க. மத்தவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களை தள்ளிடுவாங்க உள்ள. ஆமா. எக்ஸாக்ட்லி. அது பாஸ்னியா யாருமே வந்து இல்ல, வேற யாருமே இல்ல, டிடியர் டிஷாம்ஸ் தான். ஈஷாம்பு 2006ல இருந்து இருக்கானாடா கோச்சா. 2014 ஓ இல்லையே செட். இட் டசன்ட் மேக் சென்ஸ் ஆக்சுவலி. 2014, 18, 22, 26 4th வேர்ல்ட் கப் தான் அவனுக்கு. I'll அதான் get it for you. I'll get the Yeah. detail for you. ம். இப்போ Okay. பாஸ்னியா So, வந்து if they ம், qualify USA கூட வரும் உங்களுக்கு draw ம், in the round of ஓ 32. ஓகே. யூஎஸ்ஏக்கு யூஎஸ்ஏக்கு நல்ல வேட்டை தான் பேசும்போது போலயே. அப்படியே ஒரு நல்ல செக்வே USAக்கு நினைக்கிறேன். வந்து round of 32ல பாசிபிள் இவங்க இல்ல யாருன்னா அவனுக்கு குரூப் டீல இருக்கானுங்க. ஓ ஓகே. பாஸ்னியா ஆர் ஸ்வீடன் ஆர் ஜப்பான். 3ல யார் வேணா வரலாம். பட் மோஸ்ட் லைக்லி பாஸ்னியா தான் வருது. ஓகே. ஓகே. ஸோ பாஸ்னியான்னு வருது. ஸோ அதை பார்ப்போம் என்ன கதை, பாஸ்னியா யாரோட ஆடுறானுங்கன்னு பார்ப்போம். அப்படியே குரூப் சி வந்தோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு தரமான குரூப். நம்ம ம். வந்து இந்த குரூப்பை பண்ணும் போதே ரெண்டு பேரும் டாப்ல போட்டிருந்தோம். மேபி அங்கிள் மட்டும்தான் ஸ்காட்லாண்டை போட்டிருந்தாரு, பிரேசில போடலன்னு நினைக்கிறேன். அங்கிளா கேன்சா இவனா பிகேவான்னு தெரியல எனக்கு. நான் பட் தான் பிரேசில போடல, நான் தான் பிரேசில் போடல. பிரேசில், மொராக்கோ, ஸ்காட்லாந்து, ஹைட்டி. ஸோ இந்த டீம் தான். ஸோ பிரணவ் நீ அப்படியே ஸ்டார்ட் பண்ணு, நான் ஒரு கால் மட்டும் பேசிட்டு வரேன். ஓகே. நான் வந்து பிரேசில், மொரோக்கோ, ஸ்காட்லாந்து, ஹைட்டில எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் தான் வந்து பிரேசில் குவாலிஃபை ஆகாதுன்னு சொன்னேன். மற்றவங்க எல்லாருமே பிரேசில் குவாலிஃபை ஆகுங்கிற மாதிரி தான் சொன்னீங்க. நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. வாட் ஆர் யுவர் தாட்ஸ் அபவுட் திஸ் குரூப்? Brazil maybe yes, when they started very underwhelmingly. அதுக்கப்புறம் இப்போ வந்து I think they are playing very good and I'm so happy for Guimarães. கிமாரஸோட கேம் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கோ அவ்வளோ ப்ரொபோர்ஷனேட்லி பிரேசிலோட கேம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் டுடே த 2 assists which he gave for the goals இல்லை அவ்வளோ அழகான கோல்ஸ். ஒன்று வந்து ஓவர் த டாப் இது, இன்னொன்று ஹீ வில் கிரியேட் த கோல் அண்ட் லேட் ஆஃப் டு இவனுக்கு குன்யாக்கு அடிக்கிறதுக்கு. ஸோ இட் இஸ் டைரக்ட்லி Brazil's fortunes are directly proportionate with Guimarães' play and he has improved leaps and bounds. And Vinicius வந்து he scored 2 but missed a few. ஸோ அந்த அதெல்லாம் உள்ள போச்சுன்னா அவங்க வந்து இன்னைக்கு அந்த ஸ்வாக் இருந்தது which was missing in their previous games. Last night that was there. The old Brazilian இது அந்த பேக் ஹீல்ஸ், அந்த பாசஸ் வந்து நோ லுக் பாசஸ், அந்த அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால்ல that is there. And Brazil, if they gel as a team, they'll be a force to reckon with. Maybe not Absolutely, going I think they have a very difficult round of 32 game itself. யார் கூட round of 32? I think it's a very difficult game. அது தெரியல. பட் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா இந்த 2 டீம் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்காட்லாந்து ஒரு அண்டர்வெல்மிங். பட் இந்த 2 டீமுமே பிளேட் அப்சல்யூட்லி குட் ஃபுட்பால், எஸ்பெஷலி மொராக்கோ. எனக்கு வந்து மேபி அந்த ஒரு கோல் டிஃபரன்ஸ்னால இவங்க மேல இருக்காங்க பிரேசில். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மொராக்கோ பிளேட் சூப்பர்ப்லி. அந்த அவங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு அவங்களுக்கு இருக்கிற எவ்வளோ டீம் மினிமைஸா எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ குவாலிட்டி இல்லைன்னா கூட அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெஸ்ட் ஃபுட்பால் ஆடிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப்ல. ஸோ எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் கேம்லாம் வந்து லிட்டரலா பிரேசிலால ஒண்ணுமே பண்ண முடியல. இவங்களை வந்து கட்டையை போட்டு வேற லெவல்ல விளையாண்டானுங்க அவனுங்க. தேவர் லுக்கிங் மோர் த்ரெட்டனிங்.
மொராக்கோ அன்னைக்கு வந்து அவங்க மொராக்கோ ஷுட் ஹவ் ஒன் தட் மேட்ச். ஆனா பிரேசில் வந்து தப்பிச்சிட்டானுங்க அன்னைக்கு வந்து. ஸோ அப்சல்யூட்லி சூப்பரான கேம் விளையாடுறானுங்க மொராக்கோ. தே வில் பி a force to reckon. But மொராக்கோ நீ பட் they will பிரேசில் face they I will would like face to one add of one thing. Netherlands, Japan or Sweden அடுத்த ரவுண்ட்ல. பிரேசிலா ஆமா, நெதர்லாண்ட்ஸ், நெதர்லாண்டை ஜப்பான் ஆர் தவிர ஸ்வீடன். போத் அதர் டூ டீம் ஷுட் பி ஃபைன் தான் தோணுது. ஐயோ, நீ ஸ்வீடன் ஆடி பார்த்திருக்கியான்னு தெரியல. ஸ்வீடன் வந்து will be a very very nightmare stylistic matchup for Brazil. ஓகே அங்கிள் சொல்ல வந்தீங்க. Yeah, I would like to add something to whatever you said. Morocco வந்து ம் even last night இந்த இந்த கேம் பாஸ்னியா கேம் இல்ல To be fair, ஹைட்டியோட கேம் to be ஹைட்டியோட கேம்ல தேவர் பிஹைண்ட். யா ஃபர்ஸ்ட் கோல் ஹைட்டி அடிப்பாங்க, மொரோக்கோ வில் ஈக்குவலைஸ். செகண்ட் கோல் ஹைட்டி அடிப்பாங்க, தே வில் ஈக்குவலைஸ். மொராக்கோ வில் அதுக்கப்புறம் ஈக்குவலைஸ். யா ஹாஃப் டைம்ல மொரோக்கோ 2-2 இல்ல. ஆமாம். ஸோ தட் இஸ் அ சைன் ஆஃப் அ வெரி குட் டீம் டு கம் பேக் twice and then take a lead and win. It shows that they have அப்சல்யூட்லி. the confidence. They don't give up. ம் இதெல்லாம் வந்து ரொம்ப அண்ட் ஹை த ப்ரொஃபைல் டீம்ஸ் பிளேயர் ஐ பண்ற லவ் விஷயம். த மோஸ்ட். அந்த பிளேயர் ஐ லவ் த மோஸ்ட் இந்த டீம். அண்ட் எப்படியாவது போய் கூட்டு வந்துடா பார்சலோனாக்கு அப்படின்னா அந்த ஹக்கீமி. என்னங்க அவன் எப்படி ஒரு ரைட் பேக்ல இருந்து ஒரு மனுஷனால அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி ஒரு ஓட முடிஞ்சு நான் ஒரு ரைட் பேக்கை பார்த்து ரொம்ப ரொம்ப நாளாச்சு. ஸோ மேட்ரிடோட பிளேயரை வந்து நீ இங்க கொண்டு வரணும்னு பாக்குறியே. ஏன் நாங்க குக்கர்ல கொடுக்குறோம், மேட்ரிட் வந்து அக்கீமி அவ்வளவுதான். கொடுக்குறானுங்களா? ஸோ குக்கர்ல வச்சுக்கோ, வாட் அக்கீமி கொடு, அவ்வளவுதான். சூப்பரா விளாண்டான் வந்து மொராக்கோ பத்தி பேசும்போதே நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். அவங்க வந்து தே வில் பி ஃபோர்ஸ் டு ரெக்கன் மொராக்கோ. அதே டைம் அது சாம்பா பாய்ஸ் பத்தி பேசும்போது ஒரு ஒரு ட்ரிக்கியான ஸ்டார்ட். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஓரளவு சரியா விளையாடல. அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச்ல வந்து ரஃபீனியா வந்து இன்ஜர்டு. ஸோ என்னடா அது இப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது தான் வினிசியஸ் woke up and shows violence-ன்ற மாதிரி அட்டாக்ல வினிசியஸ் அண்ட் டு அன் எக்ஸ்டென்ட் கூனியா. இவங்க ரெண்டு பேருமே வந்து பயங்கரமா ஸ்டெப் அப் பண்ணிருக்காங்க. கூனியாவும் சரி வினிசியஸும் சரி இந்த மாதிரி பிக் ஸ்டேஜஸ்ல. ஏன்னா வினிசியஸ் ஜூனியருக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை கிளப்புக்காக பெர்ஃபார்ம் பண்றான், கண்ட்ரிக்காக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றான் அப்படிங்கறதான் அவனோட பெரிய குற்றச்சாட்டா இருந்தது. எப்படி மெஸ்ஸிக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து மெஸ்ஸி வந்து இனிஷியா இருந்தா தான் விளையாடுவான், சாவி இருந்தா தான் விளையாடுவான், அர்ஜென்டினாக்கு போய் விளையாட முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களோ அதே மாதிரி வினிசியஸ் சொன்னாங்க. வினிசியஸுக்கு வந்து மாட்ரிச் பாஸ் பண்ணணும், வினிசியஸுக்கு வந்து க்ரூஸ் பின்னாடி இருக்கணும், வினிசியஸுக்கு வந்து ஒரு மாதிரி நல்ல ஸ்பேஸ் இருந்தா தான் வந்து விளையாடுவான், பிரசிலுக்கு பெர்ஃபார்ம் பண்ண சொல்ல அப்பதான் பெரிய பிளேயர்னு ஒத்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் எல்லாருக்குமே தெரியும் ஒரு நல்ல பிளேயர், குவாலிட்டியான பிளேயர் அப்படின்னு. ஜஸ்ட் டென்ட் கிளிக் ஃபார் ஹிம் இன் பிரேசில். அதுல வந்து எனக்கு ஒரு ஃபுட்பால் ஃபேனா பார்க்கும்போது எனக்கு நல்லா இருக்கு. ஒரு பர்ஃபார்மன்ஸா இவன் போய் செய்யறான்டா, என் டீமுக்கு நான் செய்வேன்டா அப்படிங்கிற மாதிரி செய்யறான் அப்படிங்கும்போது. ஏன்னா வினிசியஸ் மாதிரி ஒரு பிளேயர் நல்லா விளையாடும் போது நான் ஆட்டோமேட்டிக்கா சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃபுட்பாலுக்கே வந்து ஒரு நல்லா இருக்கும். அவன் வந்து ஒரு ட்ரிபிள் பண்ணி ஒரு பஸ்ட் ஆஃப் பேஸ் கொடுத்து முன்னாடி போகும்போது நல்லா இருக்கும் பார்க்கவே. ஸோ அந்த மாதிரி அவன் வந்து ட்ரிபிளிங் அதெல்லாம் தாண்டி கோல்ஸ் வைஸும் கான்ட்ரிபியூட் பண்றது வந்து பெரிய பெரிய பாசிட்டிவ் பிரேசிலுக்கு. அதே மாதிரி சொன்ன மாதிரி இப்போ அங்கிள் வந்து பயங்கரமா புகழ்ந்து பேசினாரு ப்ரூனோ கிமராஜை. நான்லாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு செதறிட்டேன். ப்ரூனோ கிமராஜ் நீ எப்படா டீம்ல இருக்கன்ற மாதிரி கேட்க வந்துட்டேன் நான். ஏன்னா அந்த லெவல் ஒரு புவரஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரூனோ கிமராஜ் அந்த லூக்கஸ் பக்கெட்டாவும். பட் அந்த செகண்ட் மேட்ச்ல இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. ஒரு 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 டீமாவே ஒரு மாதிரி நல்லா ஜெல்லா இருந்தானுங்க. நல்லா விளாண்டான். எஸ்பெஷலி நேத்தெல்லாம் வந்து ப்ரூனோ கிமராஜ் வேற லெவல் கேமுங்க. மொரட்டு பெர்ஃபார்மன்ஸ். எஸ்பெஷலி அந்த அசிஸ்ட். ஏன்னா அவன் ஃபுல் டைமா டிஎம்ல ஆடிட்டு இருக்கான். ஆனா ஃப்ரண்ட்ல வந்து அந்த மாதிரி ஒரு அசிஸ்ட், அந்த மாதிரி ஒரு த்ரூ பால் வந்து போட முடியற எபிலிட்டி இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதை வந்து நல்லா மேக்ஸிமைஸ் பண்ணி அவன் பண்றது வந்து அந்த டீமுக்கு வந்து நல்ல ஒரு காகா இருக்கு. ரயன் வந்து நல்லா விளையாடுறான். அதே மாதிரி த பிரின்ஸ் த மெஜிஷியன் இஸ் பேக் பிரசிலியன் டீம்ல. நான்லாம் வந்து அப்படியே அதை பார்த்துட்டு இருந்தேன்ப்பா. அப்படியே வந்து அப்பா நீ வாப்பா உள்ள அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து டக்குன்னு அப்படியே நாஸ்டால்ஜியாவே ஆயிடுச்சு. ஏன்னா த பிரின்ஸ் who never become a king அப்படின்ற மாதிரி ஒரு 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 பிளேயரை வந்து நான் பார்த்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த பாட்ல கூட. மெஸ்ஸி பிரைம்ல இருந்த போது சரிடா மெஸ்ஸி விளையாடுறத பார்த்துட்டோம், கொஞ்ச நேரம் பால் நேமார்ட்ட போட்டோமே அப்படின்னு ஒருத்தனை பார்த்து ஏங்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னா அவன் பேரு நேமார் ஜூனியர் தான். ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து இத்தனை நாளா ஃபுட்பால் விளையாடல அப்படின்னு வந்து ஒரு ஹை ஸ்டேஜஸ்ல விளையாடல. கடைசியா அவன் விளையாண்டு வந்து 2023 விளையாடி இருக்கான் பிரேசிலுக்காக. அதுவும் பெருசா விளையாடல. நடுவில் வந்து போயிட்டு ஆஃப்டர் 3 years he came back. அவனை பத்தி நிறைய அந்த டாக்குமெண்ட்ரி எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அவன் வந்து ஹவு மச் he gone through. பாதி அவன் மேல தப்பு இருக்கு, பாதி அதாவது நான் இது சொல்லணும்னு நினைச்சேன். நமக்கு பிடிச்ச ஒரு 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 சில பேர் இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டா வந்து நமக்கு வந்து ரொம்ப அன்பும் இருக்கும், சில டைம் அவங்க மேல ஒரு கோவமும் இருக்கும். ஏன்னா வந்து டேய் உன்னால எவ்வளவு பண்ண முடியும், அதெல்லாம் பண்ணாம நீ இப்படி ஐடியாடா அப்படின்னு ஒரு கோவம். அதே மாதிரி அவன் பண்றதை பார்த்து ஒரு சந்தோஷமும் இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு கோவம் தான் எனக்கு வந்து நெய்மார் மேல இருந்தது. ஏன்னா வந்து
உனக்கு இருக்கிற ஒரு திறமைக்கும் உனக்கு இருக்கிற ஒரு விஷயத்துக்கும் ஃபுட்பாலிங்கோட டாப்ல இருந்த ஒரு ஒரு மெஸ்ஸி, ரொனால்டோவை தாண்டி ஒருத்தனை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அவன் எந்த லெவல்ல பெரிய பிளேயரா இருப்பான் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு 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 பிளேயர் வந்து அந்த சரியா உடம்ப பாத்துக்காதனால நிறைய வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கிறதுனால நிறைய ஒரு விஷயம் நடந்து அவனோட கெரியரே அப்படியே கீழே போயிட்டு திரும்ப கம்பேக் கொடுக்க ட்ரை பண்றான் அப்படிங்கும்போது அந்த அந்த ஸ்டோரியை பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஹோப்ஃபுல்லி ஹி கோஸ் ஆன் ஹோப்ஃபுல்லி பிளேஸ் குட். அவன் வந்து இன்னும் அந்த இன்ஜுரி எல்லாம் எதுவும் வராம நல்லபடியா விளையாடணும் அப்படிங்கிறது தான் எல்லா ஃபுட்பால் ஃபேன்ஸோட ஆசை. ஸோ யா இட் வாஸ் வெரி ஸ்பெஷல் அவனை பார்க்கும்போது. அதே மாதிரி இன்னொரு பிளேயர் நான் சொல்லணும்னு நினைச்சது அண்டர் ரேட்டட் ஆலிசன் ஹஸ் பீன் சாலிட் ப்ரோ. இந்த கோல் சூப்பரா நேத்தியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கோல் அடிச்சிருக்கணும் அவனுக்கு வந்து சூப்பரா வந்து தடுத்தான் அவன் ஒரு வந்து க்ளோஸ் ஸ்காட்லாண்டை ரேஞ்ச் வந்து. ஷாட் ஒன்னு க்ளோஸ் ரேஞ்ச் Absolutely, yeah. ஒரு ஹெடரை வந்து பயங்கரமா வந்து சேவ் பண்ணுவான். ஸோ ஆப்சல்யூட்லி நல்ல க்ரோ ஆயிட்டு வராங்க கான்ஃபிடன்ஸ்ல. இன்னும் எனக்கு வந்து கன்வின்சிங்கா இல்ல. இந்த இந்த பிக் பிக் கேம்ல வந்து எப்படி ஆடுவானுங்கன்னு பார்த்தா தான் தெரியும். ஸோ அதை பாக்குறதுக்குலாம் ஏன்னா பிக் கேம் ஒன்று வந்தது மொராக்கோவோட நல்லா விளையாடல. ஒரு மாதிரி டீசென்டான பிக் கேம் ஸ்காட்லாண்டோட நல்லா விளையாடிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பிக் கேம் போகும்போது தான் தெரியும் எப்படி விளையாட போறாங்க அப்படின்னு. பட் போக போக பார்ப்போம். இதுதான் வந்து என்னோட பிரேசில் அண்ட் மொராக்கோவோட இது. Now, I want to add something to whatever you said. I've said about this to Pranav. Since you like Neymar so much, no wonder you like Yamal. எனக்கு வந்து யமால் Absolutely, yeah. எப்போ விளையாட்டு பார்த்தாலும் ஐ சி லாட் ஆஃப் சிமிலாரிட்டிஸ். எனக்கு எப்படி வந்து செர்க்கியை பார்த்தா வந்து மெஸ்ஸி ஞாபகம் வருமோ அந்த மாதிரி யமாலை எப்போ பார்த்தாலும் ஐம் ரிமைண்டட் ஆஃப் நெய்மார். அந்த Yeah. ட்ரிப்ளிங்கு, அந்த அந்த இவங்க டிஃபெண்டர்ஸை தாண்டி போகிற அந்த ஸ்வாகு, அது எல்லாமே வந்து நெய்மார் அண்ட் யமால் தே ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் இன் காமன். So you will Absolutely. not miss Neymar much because you are a Barca fan. எனக்கு also one more thing which I want to tell you is this Guimaraes is what we see every week in Newcastle. Yeah. அங்க வந்து when he அங்கிள் is ஒரு fit, தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் தட் அப். ஒரு ஸ்டாகரிங்கான ஷாட் ஒன்னு பார்த்தேன். அவன் வந்து லாஸ்ட் 3 மாசம் மிஸ் பண்ணிருக்கான் நியூகாஸ்லுக்கு. மெயினான ஒரு 3 மாசம். I was telling அது you that இல்லாமயே 15 அசிஸ்டன்ட் கோல்ஸ் வச்சிருக்கான் டிஎம்ல விளையாடி. ஜஸ்ட் இமேஜின் how good he is. I'll tell you another thing. நியூகாசிலோட வின் அண்ட் லாஸ் ரேஷியோ எடுத்து பார்த்தா அதுல எவ்வளவு மேட்சஸ் கிமாரஸ் விளையாண்டுருக்கான் விளையாடலன்னு பார்த்தா யூல் நோ இட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு தட். அப்சல்யூட் பாலர். அண்ட் அங்கேயும் இதே மாதிரி நான் ஒரு ஃபால்ஸ் 9 மாதிரியோ இல்ல 10 மாதிரியோ தான் விளையாடுவான். இட் ஹில் நாட் பிளே லைக் 6 or 8. எக்ஸாக்ட்லி. He doesn't play like that. அந்த கிரியேட்டிவிட்டி வேற யாருமே வந்து பிரேசில் இல்ல இப்போ. இப்ப இருக்கிற பிரேசில் டீம்ல another reason why we feel Brazil is not up to that level of the elite clubs and elite country teams now. Countries, yeah. அந்த பேக் லைன்ல அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு ஃபிளாங்க்லயும் வந்து தேர் வெரி வெரி வல்னரபிள். Absolutely. நல்ல டீம்ஸ் எல்லாம் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்களே. மொராக்கோவே பண்ணிட்டாங்களே ஆல்மோஸ்ட். மொராக்கோ விட்டுரு. சி யூ கன்சிடர் தட் as a ஒன் ஆஃப் கேம். அது வந்து ஸ்பெயினுக்கு கேப் வர்டே கூட நடந்தது, இவங்களுக்கு இங்கிலாந்துக்கு கானா கூட நடந்தது, நெதர்லாண்ட்ஸ்க்கு இவங்க கூட நடந்தது. ஆல் பிக் டீம்ஸ் ஹேவ் ஒன் பிளிப் இன் திஸ் 2 match days. நம்ம சொல்ற டைட்டில் கண்டெண்டர்ஸே சொல்றேன் நான். போர்ச்சுகலுக்கு நடந்தது, எல்லாருக்குமே நடந்ததே. பட் எல்லாத்துலயும் பார்த்தேன்னா there is one that is one more topic. Okay, I don't know if this is the appropriate time. What I was telling Pranav the other day was all the small teams, for small teams in the sense DR Congo நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். அவங்க வந்து when they come to the there was one question someone had asked in உங்களோட வாட்ச் அலாங்ல. அந்த கொஸ்டின்ல இருந்து வந்த இதை தான் நான் சொன்னேன். that was a very good question. அந்த வாட்ச் அலாங்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த சின்ன டீம்ஸ் வந்து நேஷனல் டீமுக்கு விளையாடும் போது இட் பிகம்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். அவங்களோட தே பஞ்ச் அபவ் தேர் வெயிட். இப்போ டிஆர் காங்கோ பார்த்தா இட் வாஸ் நாட் ஒன்லி ஃபார் போர்ச்சுகல், இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் டு பிரேக் தெம். அதுக்கு அடுத்த மேட்ச் யாரோட டிஆர் காங்கோக்கு? கொலம்பியா கூட நினைக்கிறேன். கொலம்பியா கூட தோத்தானுங்க 1-0. அந்த கேம் பார்த்தேன்னா இட் வாஸ் சோ டைட். தே ஹேட் அ ஷேப் டிஃபெண்டிங்ல.
அந்த see those things, it is they may be small, but the pride of playing for their country in the world's biggest tournament alla, that gives them that extra energy. ஒரு 20-30% Absolutely. Yeah. சேர்த்தி கொடுத்துருது அவங்களுக்கு. அந்த மாதிரி அந்த மாதிரி see all big clubs, நம்ம பேசிட்டு இருந்த விஷயம், all big clubs had a blip in these 2 match days. நீ அந்த மாதிரி கன்சிடர் பண்ணா கூட, even when you go deeper into the tournament, இந்த 2 லெஃப்ட் ஃபுல் பேக்ஸையும் வந்து they'll run through பெரிய டீம்ஸ். வினிஷியஸ்க்கு ஈக்குவலண்டா இந்த சைட்ல இருந்து எம்பாப்பே அதே ஸ்பீட்ல வந்தாலோ, யமால் வந்தாலோ, இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம். அலெக்சாண்ட்ரோ ஆர் யமால் வெர்சஸ் டக்ளஸ் சாண்டோஸ்லாம் ஃபன்னா இருக்கும் பாக்குறதுக்கு. பட் நீங்க 2 பேரும் ஆட் பண்ணாத ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எனக்கு ஆட் பண்ணும் இந்த குரூப் பத்தி. அப்படியே குவிக்கா முடிச்சுட்டு மூவ் ஆயிடலாம். எனக்கு நீ முடி, நான் அந்த வீடியோ இது பண்றதுக்கு நான் இன்னொன்னு சொல்றேன், நீ இதை முடி. எனக்கு ப்ராபப்ளி ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் மெமரிஸ்னு வச்சுக்கியேன். இந்த வேர்ல்ட் கப்லேருந்து நான் எடுக்கிற எல்லா மெமரிஸ்லையும் என்ன எடுத்தேன்னா, ஒன் மெமரி வில் பி சீயிங் ஹைட்டி பிளே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அந்த ஹைட்டி வர்சஸ் ஸ்காட்லாண்ட் கேம், ஐ திங்க் இட் வாஸ் 5:30 AM கிக் ஆஃப் காலையில. எனக்கு ஹைட்டி பத்தி ஒண்ணுமே தெரியாது அந்த கேமுக்கு முன்னாடி. அந்த ஃபேன்ஸோட அவங்க கிரியேட் பண்ண அட்மாஸ்பியரு, அவனுங்க உள்ள வந்து விளாண்ட அவங்களோட டேக்லைன் வந்து ஃபைட், ஃபயர் அண்ட் நோ ஃபியர், அதுதான் அவங்களோட டேக்லைன். அந்த டேக்லைனை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆடினானுங்க ஸ்காட்லாந்து கூட. கேமே அப்படிதான் ஆடினானுங்க. ஸ்காட்லாந்து வெரி லக்கி டு வின் தட் கேம் ஆக்சுவலி. ஹைட்டி கூட செமையா ஆடினாங்க. நான் மறக்கவே மாட்டேன் ஹைட்டி விளாண்டது, தட் எமோஷன், அன்னைக்கு இருந்த அந்த ரா எமோஷன். அண்ட் அவங்க டீம்ல இருக்க நேம்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தருக்கா, ப்ராவிடன்ஸ் ஒருத்தருக்கா, சொல்றேன் ஏதோ ஃபண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், ஒருத்தருக்கா. இந்த மாதிரி எனக்கு ஹைட்டி வந்து நம்ம ரேண்டமா ஒரு டீமை பார்த்துப்பா நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு இருக்கும்ல. So Haiti will be a very very special memory for me. They didn't qualify but they will be a special memory for me. No, even today ஆப்கானிஸ்தான் விளையாடுவாங்களே. ஆமா. தீவின்ட்டு இன்னைக்கு நடந்த மேட்ச்ல கூட ஐடில வந்து the second goal அது யார் அடிச்சாங்க? that fellow, அது என்ன ஒரு பேங்கர் தெரியுமா? ராக்கெட் அவுட் சைட் தி இசிடாரோட கோல். இசிடார் நல்ல டீம் விளையாடுறான். சண்டர்லாண்ட் தானே? சண்டர்லாண்ட். யா இன்னைக்கு அந்த சண்டர்லாண்ட்ல இருந்து ஒரு பிளேயர் ஹைட்டிக்கு ஆடுறாங்கறதே எனக்கு இப்பதான் தெரியும். வாவ். சண்டர்லாண்ட்ல இருந்து வந்து அவனுக்கு வந்து இந்த கேரளைட்ஸ் மாதிரி நம்ம ஏட்டா ஜாயா கடை போட்ட மாதிரி எல்லா டீம்லயும் இருக்கானுங்க. அதான் அங்கிள் இந்த உலகத்துல எங்க போனாலும் நெதர்லாந்துக்கு ஸ்ட்ரைக்கர் ஆயிட்டு ஆனானே, அவன் பேர் என்ன? பெர்ஃபெக்ட்டா? நெதர்லாண்ட்ஸ் பிராபிடா, பிராபி அவனும் அங்கதானே இருக்கான். ஆமா 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 ஆமா. அப்புறம் சடிக்கி அவன் அங்கதான் இருக்கான். வேற இதுல இருக்கானே இவன், நிறைய பேர் இருக்காங்க. ஹக்கீம் டியாரா, ஹபீப் டியாரா, நிறைய பேர் இருக்காங்க. எஸ் பட் யா அதுதான் குரூப் சி. குரூப் சி அதான். இதுல வந்து நம்ம எல்லாருமே இதான் சொல்லியிருக்கோம் மக்களே. உங்க இது பார்த்தோம் அப்படின்னா நாங்க எல்லாருமே வந்து இதுதான் போட்டிருக்கோம். ஸ்காட்லாண்ட் cannot இது இட்ஸ் வெரி அன்லைக்லி. ஏன்னா அவங்களோட கோல் டிஃபரன்ஸ் இஸ் -3. ஓகே, they are very likely to go out of the tournament. அந்த பெஸ்ட் 8ல வர முடியாது அவங்களால. தேர்ட் பிளேஸ் டீம்ஸ்ல ஃபர்ஸ்ட் 8ல வராது அவங்களுக்கு. புரியுது. they've already given up. அவங்க வந்து இவன் மேனேஜரை சாக் பண்ற வரைக்கும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல நீ பேசுறது கேட்கல. பட் ஸ்ரீராம் சொன்னது என்னன்னா, நீங்க இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். அடுத்த வீடியோல வந்து மீதி குரூப்ஸோட வந்து before we conclude, I would like to tell you which are the teams which have already qualified from all the groups. US has qualified, Mexico has qualified, Germany has qualified, Switzerland has qualified, Brazil has qualified, Argentina has qualified, Canada has qualified, Morocco has qualified, South Africa has qualified, Bosnia has qualified, Colombia has qualified, France has qualified, Norway has qualified. ஓகே, இந்த தேர்ட் மேட்ச் மெயினான பேச வேண்டியதுலாம் அதுலதான் இருக்கு. அதுக்கு பயங்கரமா புள்ளி எப்படி வரும். இதுல டாப் சீட்ஸ் 8 குவாலிஃபை பார்த்தேன்னா ஆல் த இந்த கண்டெண்டர்ஸ் போர்ச்சுகல், ஸ்பெயின், இங்கிலாந்து, போர்ச்சுகல் அண்ட் நெதர்லாண்ட்ஸ் நானும் இன்னும் வந்து குவாலிஃபை ஆகாம இருக்காங்க. இந்த ரவுண்டுக்கு அப்புறம் தான் குவாலிஃபை ஆறாங்க அவங்க. எஸ் எஸ் ரைட். அண்ட் அவங்களோட ஆப்போனன்ட்ஸ் ஃபார் த மேட்ச் டே 3, shall I read it out?
Yeah, sure. See, USA வந்து Turkey. That's a very good matchup. No stakes. Turkey, ஆயிட்டாங்களா? Turkey has been USA. eliminated. ஆனா as a team அந்த குவாலிட்டி இருக்கு. Correct, It correct. will not But be I don't think there'll be much stakes in it. அதனால அவ்வளோ நல்லா இருக்கும்னு எனக்கு தோணல. But yeah. okay. For Germany it is equator. That is tonight. ம். Then for Brazil, uh, Brazil Brazil முடிஞ்சிருச்சு. முடிஞ்சது. அர்ஜென்டினாக்கு ஜார்டன். That's going to be a Jordan. fun watch. சாப்பாடுங்க இருக்கு அங்க. அதுக்கு Spain அடுத்தது வந்து versus Uruguay. Spain versus Uruguay. Colombia versus Portugal will be a very good matchup. And Yes, France versus Norway. Mbappe Yeah. versus Haaland. And Spain versus Uruguay also. Spain versus Uruguay. England versus Panama. Portugal versus Colombia. Netherlands versus Tunisia. Yes. Right. கானா யார் ஆங்கில ஆடுறானோ? Ghana will be playing Uzbekistan. Oh no, sorry. Ghana will be இல்ல playing இல்ல Croatia. காண்டோ தானே? Ghana will be playing Croatia. குரோஷியா. ஓகே. Yeah. நீ அப்படியே முடிச்சிடு. வாய்ஸ் கம்மியா இருந்தா நீ அப்படியே முடிச்சிடு. Yes. ஸோ அதான் மக்களே சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த வீடியோ வந்து செம லாங்கா போயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து தேர்ட் குரூப்போட முடிச்சுட்டு கட் பண்ணிட்டு புது எபிசோடா ஃப்ரெஷ்ஷாக வந்து மீதி குரூப்பை கொண்டு வரோம். அது வரைக்கும் ஆஃப் சைட் கூட்டம்லேருந்து டாடா பை பாய் ஸ்ரீராம் கன்ஸ் அண்ட் பிகே. பை. Good night.